good evening everybody. Welcome to the session. Right. So இன்னைக்கு வந்துட்டு நாம திருக்குறள் கிளாஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? மாலை வணக்கம். எஸ் ரைட். ஸோ ப்ரீவியஸா பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஹிஸ்டரி யூனிட் 8ல தமிழ்நாடு ஹிஸ்டரியை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ரைட். ஸோ இன்னைக்கு நாம திருக்குறளை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். தட் இஸ் திருக்குறள் அண்ட் அதை சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் கல்ச்சர் அண்ட் தமிழ் சொசைட்டி, இதை பத்தியும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஷன்ஸ் வைக்க போறோம். ஓகேவா? ரைட். ஸோ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ ஒரு திருக்குறள் நீங்க படிக்கணும்னா எப்படி அப்ரோச் பண்ணணும், ஓகேவா? ஸோ நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருந்த திருக்குறள்கள் வேற மாதிரி அப்ரோச்ல நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல் காலேஜஸ் டேஸ்ல. இங்க நாம வேற மாதிரியான ஒரு அப்ரோச்ல படிக்க போறோம். ஸோ அது எப்படி நம்ம படிக்க போறோம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு அதை எப்படி கேட்பாங்க, ஸோ திருக்குறள் அப்படிங்கிறத எப்படி நம்ம ஈஸியா படிக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? பிளஸ் இன் அடிஷனா பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சொசைட்டி அண்ட் தமிழ் கல்ச்சர், ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு நமக்கு சங்கம் லிட்ரேச்சர், சரிங்களா, தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு பார்ட்டும் இருக்கு. ஓகேங்களா? சோ அதை பத்தியும் நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே, கிளாஸ் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாவே கொண்டு போய்க்கிறேன் இந்த வாட்டி. ஓகே, ஹிஸ்டரியில திருக்குறள் வருமா சார்? அதாவது ஹிஸ்டரியில திருக்குறள் வருமாங்கிறதுக்கு பதிலாக ஹிஸ்டரியில லிட்ரேச்சர் வரும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ அது எப்படி வரும் அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு கிளாஸஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ரைட். ஏன்னா ஹிஸ்டரியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இப்போ சங்கம் லிட்ரேச்சர் சங்க காலத்தை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தட் இஸ் சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ். ஓகேங்களா? அவங்க காலகட்டத்தில எல்லாம் எப்படி நம்ம வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எது மூலியமா தெரிஞ்சுப்போம், லிட்ரேச்சர் மூலியமா தெரிஞ்சுப்போம். ஸோ அப்போ அந்த இடத்துல ஹிஸ்டரி பார்ட்ல லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஹெல்ப், ஒரு எவிடன்ஸா நமக்கு இருக்கு. சரிங்களா? கல்வெட்டுகள் எப்படியோ அந்த ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடிய இடங்களை நமக்கு எப்படி எல்லாம் நமக்கு எவிடன்சஸ் கிடைக்குதோ, அதே மாதிரி லிட்ரேச்சர் பார்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி எவிடன்சஸ் ஆஃப் ஹிஸ்டரி, நம்மளுடைய ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? ரைட். ஸோ அதெல்லாம் தான் இன்னைக்கு கிளாஸஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ திருக்குறள் எந்தெந்த அதிகாரங்கள் படிக்கணும், எப்படி படிக்கணும், எல்லாமே இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆர் யூ ஆல் ரெடி? So this is what நம்மளுடைய சிலபஸ்னுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ செகண்ட் பார்ட்டை நம்ம ஏற்கனவே தமிழ்நாடு ஹிஸ்டரி பார்ட்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். சரிங்களா? தட் இஸ் நியர்லி நம்ம யூனிட் 8ல இருந்து நமக்கு 45 to 50 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 25 to 30 கொஸ்டின்ஸ் தமிழ்நாடு ஹிஸ்டரியில இருந்து கேட்டுட்டாங்க அப்படின்னா தட் ரிமைனிங் 20 to 25 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா தட் வில் பி ஆஸ்க்ட் ஃப்ரம் த கல்ச்சர் பார்ட். சரிங்களா? கலாச்சாரம், சமூக கட்டமைப்பு, லிட்ரேச்சர், திருக்குறள், இந்த ஏரியால இருந்து நமக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ரைட். சோ இந்த ஏரியால ஃபர்ஸ்ட் நம்ம ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படிங்கிற டாபிக்கை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? தட் இஸ் தமிழ் சமுதாயத்தினுடைய வரலாறு. சோ தமிழ் சமுதாயத்தினுடைய வரலாறு அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் ஆகும்போது எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் டியூரிங் த சங்கம் ஏஜ், அதாவது 3ஆம் நூற்றாண்டு காலகட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய சங்க காலத்துல இருந்து நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ரைட். சோ அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அவுட்லைனா உங்களுக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். தட் இஸ் தமிழ் ஹிஸ்டரி அப்படிங்கறத மேஜரா சங்கம் லிட்ரேச்சராகவும் போஸ்ட் சங்கம் லிட்ரேச்சராகவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சங்ககாலம், பிற்கால சங்ககாலம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ நம்மள சங்ககாலம் அப்படிங்கிறது தட் இஸ் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இருந்து 3rd செஞ்சுரி வரைக்கும் ரூல் பண்ணவங்க பாத்தீங்க அப்படின்னா சங்கம் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா வந்துட்டு மன்னர்கள் எல்லாமே சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்திருப்பாங்க. சோ அதனால அதை நம்ம என்னன்னு சொல்றோம், சங்கம் பீரியட் அப்படின்னு சொல்றோம், சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்றோம், டில் 3rd செஞ்சுரி, 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும். ஓகேங்களா? அந்த 3ஆம் நூற்றாண்டுக்கு உட்பட்ட காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு. சோ அந்த டைம்ல நம்மள நிறைய பேர் ரூல் பண்ணிருக்காங்க. சோ அப்படி நம்மள ரூல் பண்ணவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சேராஸ், சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ். 3 வேந்தர்கள். வேந்தர் அப்படின்னா மன்னர்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சோ அப்படி நம்ம தமிழ் சொசைட்டி, சரிங்களா, அந்த பிரசன்ட் தமிழ்நாடு அண்ட் கேரளா, சம் பார்ட் ஆஃப் ஆந்திரா, கர்நாடகா, இது எல்லாத்தையும் ரூல் பண்ணவங்க தான் நம்ம மூவேந்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 3 கிங்ஸ். ஓகேங்களா? சேராஸ், சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ். இந்த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டில நம்ம என்ன படிப்போம்னா அந்த சங்க காலத்துல இருக்கு இல்லைங்களா, அந்த சங்கம் லிட்ரேச்சர்ல இந்த மூவேந்தர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, நிர்வாகம் எப்படி இருந்துச்சு. ஓகேங்களா? சேரர்களுடைய முக்கியமான மன்னர்கள் சேரன், செங்குட்டுவனாக இருக்கட்டும். ஓகேங்களா? அதே மாதிரி சோலாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா கரிகால சோழன். ஓகேங்களா? பாண்டியாஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நெடுஞ்செழியன், உக்கிர பெருவெழுதி. சோ இந்த மாதிரி பல முக்கியமான மன்னர்கள் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். தட் இஸ் 3rd செஞ்சுரி, 3ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில். ஓகேங்களா? சோ அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் எப்படி இருந்துச்சு, நிர்வாகம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரைட். சோ இதெல்லாம் நம்ம எங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தேர் ஆர் சம் எவிடன்சஸ் இல்லையா. ஏன்னா அந்த காலகட்டத்துல இருந்தவங்க யாருமே நமக்கு காலகாலமா சொல்லிட்டு வர்றது கிடையாது, அவங்க இப்படி இருந்தாங்க, இவங்க இப்படி இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம்.
இல்லையா? நாம என்ன பண்றோம், நிறைய எவிடன்சஸ், நமக்கு நிறைய சான்றுகள் கிடைச்சிருக்குது. அந்த எவிடன்சஸ் வச்சுதான் நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ஓகே மூவேந்தர்கள், அதாவது மூவேந்தர்கள் ஒருத்தர் இருந்தாங்க அப்படிங்கறதே நம்ம எவிடன்சஸ் மூலியமா தான் தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? சோ அப்படி என்ன மாதிரியான எவிடன்சஸ் மூலியமா நாம அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, the first thing is inscriptions, that is கல்வெட்டுகள். புரியுதுங்களா? சோ கோயில்கள்லயும் சரி, நிறைய இடங்கள்லயும் சரி, அங்கங்க நமக்கு சில கல்வெட்டுகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சோ அந்த கல்வெட்டுகள்ல நிறைய பொறிச்சிருப்பாங்க, இந்த மன்னர் இதை செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த கல்வெட்டுகள் சொல்லக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன்ஸை வச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சம் காயின்ஸ், அதாவது நாணயங்கள் வெளியிட்டிருப்பாங்க நிறைய மன்னர்கள். சோ அந்த காயின்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கும். அதெல்லாம் நிறைய பேர் பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க. அங்கங்க நமக்கு ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் இருக்கு இல்லையா, தொல்பொருள் சான்றுகள். அந்த தொல்பொருள் சான்றுகள் செய்யும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய காயின்ஸ் கிடைச்சிருக்குது, நாணயங்கள் கிடைச்சிருக்குது. சோ அதை வச்சு நாம கண்டுபிடிப்போம், ஓகே இந்த மன்னர் தான் இங்க ரூல் பண்ணாரு, அவர் தான் இதை பண்ணினாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா the main part is that literature. சோ இலக்கியங்கள். சோ இலக்கியங்கள்ல சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சுதான் ஆமா இப்படி ஒரு மன்னர்கள் இருந்தாங்க அப்படிங்கறது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதுங்களா? ரைட். சோ பொதுவா பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி இருக்கு இல்லையா, இந்த தமிழ் சமூகத்தினுடைய வரலாறு, அதை பாத்தீங்க அப்படின்னா மேஜரா டியூரிங் சங்கம் ஏஜ் அண்ட் போஸ்ட் சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிப்போம். புரியுதுங்களா? சங்க காலம், பிற்கால சங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிப்போம். ஓகேங்களா? சங்க காலம் அப்படின்னா தட் இஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி டு தேர்ட் செஞ்சுரி. ஓகேங்களா? முதலாம் நூற்றாண்டுல இருந்து மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் இடைப்பட்ட காலத்தை நாம சங்க காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். அடுத்தது இந்த மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் இடைப்பட்ட காலத்தை பாத்தீங்க அப்படின்னா பிற்கால சங்க காலம் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் போஸ்ட் சங்கம் ஏஜ். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இருந்து தேர்ட் செஞ்சுரி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த முதல் 3 நூற்றாண்டுகள் சங்க காலம் அப்படின்னு சொல்லப்படும். ஏன்னா புல மன்னர்கள் தமிழ்நாட்டை ரூல் பண்ண மன்னர்கள் எல்லாமே சங்கம் வளர்த்து குழு அமைச்சு தமிழ் வளர்த்திருப்பாங்க. சரிங்களா? அதனால அத சங்க காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சங்க காலத்துல நம்மள யார் ரூல் பண்ணியிருப்பாங்கன்னா மூவேந்தர்கள்னு சொல்லக்கூடிய சேராஸ், சோழாஸ் அண்ட் பாண்டியாஸ், இவங்க 3 பேரும் தான் நம்மள ரூல் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? ரைட். சோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த மூவேந்தர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா நமக்கு நிறைய எவிடன்சஸ், சான்றுகள் கிடைச்சிருக்குது. எதெல்லாம் நமக்கு எவிடன்சஸா கிடைச்சிருக்குது? ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அரிக்கமேடா இருக்கட்டும், இப்போ கீழடியா இருக்கட்டும். ஓகேங்களா? ரைட். சோ அந்த மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொடுமணல், ஆதிச்சநல்லூர், இந்த மாதிரி சில தொல்பொருள் ஆராய்ச்சி இடங்கள் நிறைய இருக்கு. சோ அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸை வச்சு நாம நிறைய எவிடன்சஸ் எடுத்துக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுகள். மேஜரா நமக்கு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறது முக்கிய பங்காற்றினதா இருக்கு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அந்த கல்வெட்டுகள்ல தான் இந்த மன்னர், சோ அவர் வந்துட்டு இது ஆட்சி செஞ்சாரு, அவர் வந்துட்டு இதை வெளியிட்டாரு, அவருக்கு கீழே இதெல்லாம் நடந்துச்சு, அவருக்கு கீழே இந்த பகுதிகள் இருந்துச்சு அப்படின்னு சோ அந்த என்டையர் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி அந்த கல்வெட்டுகள்ல குறிப்பிட்டிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா the major part is that literature. இலக்கியங்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு. ஓகேங்களா? ரைட். அப்படி இந்த சங்க காலத்துல எழுதப்பட்ட இலக்கியங்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சங்க இலக்கியங்கள், சங்கம் லிட்ரேச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். சோ அப்படி எதெல்லாம் நம்ம சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா 8 தொகை நூல்கள் மற்றும் 10 பாட்டு நூல்கள், இது ரெண்டையும் தான் நாம சங்கம் லிட்ரேச்சர், சங்ககால நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இருந்து தேர்ட் செஞ்சுரி வரைக்கும், ஓகேங்களா, முதல் நூற்றாண்டுல இருந்து மூன்றாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட இந்த காலகட்டத்துல எழுதப்பட்ட இலக்கியங்களை தான் நாம சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றோம். அதை நாம மொத்தம் ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு 8 தொகை நூல்கள், இன்னொன்னு 10 பாட்டு நூல்கள். அப்போ 8 தொகை நூல்கள் அப்படின்னா 8 நூல்களுடைய தொகுப்புகள் 8 தொகை நூல்கள், 10 நூல்களுடைய தொகுப்பு 10 பாட்டு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கும். புரியுதுங்களா? ரைட். சோ அப்போ சங்க காலத்துல சேராஸ், சோழாஸ், பாண்டியாஸ் அந்த மூவேந்தர்கள் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. ஓகேங்களா? அந்த மூவேந்தர்களை பத்தின எவிடன்சஸ் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், நிறைய கல்வெட்டுகள் மூலியமா நமக்கு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ், நிறைய தொல்பொருள் ஆராய்ச்சி சான்றுகள், பிளஸ் காயின்ஸ், நிறைய நாணயங்கள் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அது போக லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பார்ட்டா இருக்கு. நாம இந்த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி முழுக்க லிட்ரேச்சரை பேஸ் பண்ணி தான் படிப்போம். புரியுதுங்களா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டியர்கள் மதுரையை தான் ரூல் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? தட் இஸ் சிலப்பதிகாரத்துல பேசியிருப்பாங்க, இளங்கோவடிகள் எழுதியிருப்பாரா? எஸ். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களும் என்னென்ன நடந்துச்சு, சோ ஒவ்வொரு மன்னர் என்னென்ன பண்ணினாரு அப்படிங்கறத எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்து சங்க இலக்கிய நூல்கள் நமக்கு தெளிவா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப அந்த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படிங்கறதுல நாம என்ன படிக்க போறோம் அப்படின்னா தட் இஸ் சங்கம் பீரியட்ல இருக்கக்கூடிய அந்த சேராஸ், சோழாஸ், பாண்டியாஸ் அவங்களுடைய நிர்வாகம் எப்படி இருந்தது. ஓகேங்களா? சோ அவங்களுடைய படைபலமாக இருக்கட்டும், சரிங்களா, கொடை திறனா இருக்கட்டும், சரிங்களா. சோ அந்த காலகட்டத்துல மன்னர்களுடைய அந்த வர்த்தகம் எப்படி இருந்துச்சு, பர்டிகுலரா தமிழ்நாடும் வேற எந்த கண்ட்ரிஸும் எல்லாம் ட்ரேட் வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம்.
ஓகேவா? சோ இது எல்லாத்துக்கும் நமக்கு எவிடன்ஸா இருக்க போறது கல்வெட்டுகள் அண்ட் லிட்ரேச்சர் புக்ஸ். இது ரெண்டும் தான் நமக்கு ரொம்ப முக்கியமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறது. ஓகேங்களா? ரைட். சோ கல்வெட்டுகளை பத்தி நமக்கு பெருசா பிரச்சனை கிடையாது. எங்கெங்க எந்தெந்த கல்வெட்டுகள் கிடைச்சதுன்னு மட்டும் நம்ம படிச்சுட்டா போதும். ஓகேவா? லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு டயலாக் கொடுத்துட்டு, ஒரு கூற்று கொடுத்துட்டு, இது எந்த இலக்கியத்தை சார்ந்தது, இல்ல இந்த இலக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மன்னர் யாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. அப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் லிட்ரேச்சர் பேஸ்டு ஓரியன்டா தான் நம்ம ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டியே படிக்க போறோம். ஓகேங்களா? அப்படி சங்க காலத்துல, தட் இஸ் 3rd செஞ்சுரிக்கு உட்பட்ட காலகட்டத்துல இயற்றப்பட்ட நூல்கள் எல்லாத்தையுமே 8 தொகை நூல்கள் அப்படின்னும் 10 பாட்டு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? இந்த 8 தொகை நூல்களையும் 10 பாட்டு நூல்களையும் சேர்ந்ததுதான் 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். சோ ஸ்கூல் டேஸ்ல யாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ரைட். சோ அப்படி இந்த 8 தொகை நூல்கள், இந்த 8 புக்ஸினுடைய கம்பைலேஷன் பிளஸ் இந்த 10 புக்ஸினுடைய கம்பைலேஷன், இதைத்தான் பாத்தீங்க அப்படின்னா 8 தொகை அண்ட் 10 பாட்டு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த 8 தொகையும் 10 பாட்டும் சேர்ந்ததுதான் சங்க இலக்கிய நூல்கள். இந்த 18 சேர்ந்ததுதான், விச் மீன்ஸ் இந்த 8 தொகையில இருக்கக்கூடிய 8, 10 பாட்டுல இருக்கக்கூடிய 10. ஓகேங்களா? இந்த 18 சேர்ந்ததுதான் 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்ப நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போதே எதெல்லாம் 8 தொகை நூல்கள், எதெல்லாம் 10 பாட்டு நூல்கள்ங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். புரியுங்களா? அது ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா டெஃபினட்டா உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இந்த 8 தொகை நூல்கள் 10 பாட்டு நூல்களை வச்ச கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சோ அதுல இருக்கக்கூடிய பாடல் வரிகளை கொடுத்துட்டு கேட்பாங்க. ஓகேவா? சோ இந்த மன்னர் யாரை பத்தி பேசுனது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கேட்பாங்க. ஓகேவா? சோ அதனால எது 8 தொகை நூல்கள், எது 10 பாட்டு நூல்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? சோ நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்றுப்பத்து, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. சரிங்களா? ஒன்ஸ் மோர் ரிப்பீட் பண்றேன், கவனிச்சுக்கோங்க. நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்றுப்பத்து, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இந்த 8ம் பாத்தீங்க அப்படின்னா 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லப்படும். புரியுதுங்களா? ரைட். இந்த 8ம் 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? இதுல பாத்தீங்க அப்படின்னா அகநானூறு, புறநானூறு, இது ரெண்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இதை பத்தி நம்ம பின்னாடி டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். சோ இதுல பாருங்க, பதிற்றுப்பத்து அப்படின்னு ஒரு புக் இருக்கு இல்லையா? சோ திஸ் பதிற்றுப்பத்து, இட் டாக்ஸ் அபவுட், இது யாரை பத்தி பேசுனா முழுக்க முழுக்க சேரர்களை பத்தி பேசக்கூடிய நூலாக இந்த பதிற்றுப்பத்து அப்படிங்கிறது இருக்கு. புரியுதுங்களா? ரைட். சோ இந்த பதிற்றுப்பத்து, இந்த சங்க இலக்கிய நூல்கள்ல 8 தொகை நூல்கள்ல ஒண்ணு பதிற்றுப்பத்து அப்படிங்கிற அந்த இலக்கியம். ஓகேங்களா? சோ இந்த பதிற்றுப்பத்து முழுக்க முழுக்க யாரை பத்தி பேசுது அப்படின்னா சேரர்களை பத்தி பேசுது. சரிங்களா? சோ இட் டாக்ஸ் அபவுட், கம்ப்ளீட்லி டாக்ஸ் அபவுட் சேராஸ், தட் இஸ் சேரன் செங்குட்டுவன். ஓகேங்களா? சோ சேரன் செங்குட்டுவன் எங்க போனாரு, அவருடைய போர் கலைகள் என்னென்ன, சரிங்களா? சேர மன்னர்களுடைய ஆட்சி நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, ஓகேங்களா? சோ சேரர்கள் எங்கெங்கெல்லாம் போய் வர்த்தகம் செஞ்சுக்கிட்டாங்க, ஓகேங்களா? சோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா இதுல சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். சோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா சேராசை பத்தி நாம, சேரர்களை பத்தி முழுசா பாத்தீங்க அப்படின்னா இந்த பதிற்றுப்பத்து இலக்கியங்களை நம்ம கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? ரைட். சோ ஜஸ்ட் உங்களுக்கு இந்த தமிழ் சொசைட்டி அப்படிங்கிறது ஒரு லார்ஜ் டாபிக். சோ அதனால எது பேசிக்கா இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணுமோ அந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சொல்லிட்டு திருக்குறளை ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகேவா? ரைட். சோ ஏன்னா இதுக்கு பேசிக்கா தெரியும், நீங்க இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன். ஓகேவா? ரைட். சோ அப்படி இந்த 8 தொகை நூல்கள்ல பதிற்றுப்பத்து அப்படிங்கிறது இட் கம்ப்ளீட்லி டாக்ஸ் அபவுட் சேராஸ், சேரர்களை பத்தி முழுக்க முழுக்க சொன்னது பாத்தீங்க அப்படின்னா இந்த பதிற்றுப்பத்து நூல். ஓகேங்களா? ரைட். சோ இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 10 பாட்டு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 இருக்கு இல்லையா? சோ திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 10 பாட்டு இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல ஒரு முக்கியமான இலக்கியம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை, பிகாஸ் இட் கம்ப்ளீட்லி டாக்ஸ் அபவுட் சோலாஸ். இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா சோழர்களை பத்தி பேசக்கூடிய நூலா இருக்கு. ஓகேங்களா? ரைட். சோ பதிற்றுப்பத்து 8 தொகையில வரக்கூடிய ஒரு நூல் பதிற்றுப்பத்து. பதிற்றுப்பத்து முழுக்க முழுக்க சேரர்களை பத்தி பேசுது. ஓகேங்களா? சோ 10 பாட்டுல வர முக்கியமான ஒரு நூல் பட்டினப்பாலை, இது முழுக்க முழுக்க யாரை பத்தி பேசுது, சோழர்களை பத்தி பேசுது. சோ பதிற்றுப்பத்து சேராசை பத்தி, பட்டினப்பாலை சோழாசை பத்தி. ஓகேங்களா? சோ கரிகால சோழன் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருந்தாரு, சோ அவர் இதெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கறத முழுக்க எல்லாமே பாத்தீங்கன்னா பட்டினப்பாலையில பாடல்களா எழுதியிருப்பாங்க. அப்போ கரிகால சோழன் ஒரு மன்னர் இருந்தாருங்கிறத நம்ம எப்படிதான் தெரிஞ்சுக்க முடியும், லிட்ரேச்சர் பேசிஸ்ல தான் தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? ரைட். சோ அதுக்காக நம்ம இந்த என்டையர் லிட்ரேச்சரையும் நம்ம ஃபுல்லா படிக்க போறது கிடையாது. சோ அதனால யாரும் வரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? இது கம்ப்ளீட்டா நம்ம லேர்ன் பண்ண போறது கிடையாது. நாம என்ன பண்ண போறோம்னா
கான்செப்ட் எப்படி படிக்க போறோம் அப்படின்னா தமிழ் ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்துட்டு அந்த சேராஸ் சோழாஸ் பாண்டியாஸ் மூவேந்தர்களுடைய நீதி ஜஸ்டிஸ் எப்படி இருக்குது, அந்த ஜஸ்டிஸை பத்தி ஏதாவது லிட்ரேச்சர்ல சொல்லியிருக்காங்களா, ஒரு 2 கோட்ஸ். ஓகேங்களா. அவங்களுடைய பீரியட்ல ட்ரேட் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, சோ அந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸை பத்தி எந்தெந்த இலக்கியங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்டா நம்ம எடுத்துக்க போறோம். அவங்களுடைய வீரம் எப்படி இருந்துச்சு, ஓகேங்களா, மூவேந்தர்களுடைய காலகட்டத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, சரிங்களா, எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எடுத்து அந்த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டியை கம்ப்ளீட்டா நம்ம லேர்ன் பண்ண போறோம். அது லேர்ன் பண்ணணும்னா முதல்ல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தமிழ் லிட்ரேச்சர் பேஸ்டா தான் இருக்கு. சோ அப்போ இந்த 8 தொகை நூல்களும் 10 பாட்டு நூல்களும் என்னென்ன அப்படிங்கறது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா. உங்களுக்கு கொஸ்டின்ல உங்களுக்கு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இன்னொரு டாபிக் இருக்கு. என்ன டாபிக் அப்படின்னா தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கான்டெம்பரரி டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேங்களா. அதாவது சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. சோ தட் இஸ் தமிழ் லிட்ரேச்சர் பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும். சங்கம் லிட்ரேச்சர்ல ஆரம்பிச்சு தட் இஸ் இந்த 8 தொகை 10 பாட்டு நூல்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தமிழ் லிட்ரேச்சரை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ரைட். சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா மேஜரா சங்கம் லிட்ரேச்சரை சம்பந்தப்பட்டதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். மேஜரா 8 தொகை 10 பாட்டு. சோ எதெல்லாம் எந்தெந்த ஏரியாஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க எல்லாமே நம்மளுடைய ரெகுலர் கிளாஸஸ்ல நாம பார்ப்போம். ஓகேங்களா. ரைட். சோ எல்லாத்தையுமே நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா. ரெகுலர் கிளாஸஸ் ஆரம்பிச்ச உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒவ்வொரு இதா டிஸ்கஸ் பண்ணுவோம், அது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். புரிஞ்சுதுங்களா. ரைட். சோ அப்போ ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அப்படின்னு போகும்போது மேஜரா உங்களுக்கு எதை பத்தி தெரிஞ்சிருக்கணும், 8 தொகை நூல்கள் 10 பாட்டு நூல்கள். இந்த 8 தொகை 10 பாட்டை வச்சுதான் நாம மூவேந்தர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனையுமே கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். புரிஞ்சுதுங்களா. ரைட். சோ இந்த 8 தொகை 10 பாட்டுல 2 நூல் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஒன்னு பதிற்று 10, இன்னொன்னு பட்டினப்பாலை. பதிற்று 10 இட் டாக்ஸ் அபவுட் சேராஸ், பட்டினப்பாலை இட் டாக்ஸ் அபவுட் சோழாஸ். ஓகேங்களா. இது ரெண்டையும் பத்தி தான் நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம கிளாஸஸ் ஃபுல்லாவே. ஓகேங்களா. ரைட். சோ இது வரைக்கும் யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? Do you have any doubts? Because history of Tamil societyங்கிறது ஒரு வைடான ஏரியா. ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு half an hour 1 hourல நம்ம பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா போன கிளாஸ்ல, அது மாதிரி கம்ப்ளீட் ஒரு அவுட்லைன் டீமை நம்மளால உள்ள சொல்லிட முடியாது. அதனால முக்கியமா என்னென்ன நம்ம பார்க்க போறோமோ அது எல்லாமே நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ற மாதிரி பார்ப்போம். ஓகேங்களா. ரைட். சோ have you all understand? எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? Do you have any doubts? If you have any doubts you can ask me now. பாண்டியாசை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பல இலக்கியங்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா தமிழ் மொழியை வளர்த்த முழு பெருமையுமே பாண்டியாசை பத்தி தான் போகும். சோ அப்போ மதுரை காஞ்சியா இருக்கட்டும், குறிஞ்சி பாட்டா இருக்கட்டும், ஓகேங்களா. ரைட். சோ முல்லைப்பாட்டு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாண்டியர்களை பத்தி பேசுற மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா. சோ பாண்டியாசை பத்தி நிறைய லிட்ரேச்சர்ஸ் வரும். அதனாலதான் உங்களுக்கு நான் இதுதான் அப்படிங்கிற ஸ்பெசிபிக்கா நான் மென்ஷன் பண்ணேன். ஓகேவா. ஆனா சேராஸ்னா பதிற்று 10, சோழாஸ்னா பட்டினப்பாலை, அது கன்ஃபார்ம். அதை தவிர வேற எங்கேயும் இருக்காது. ஓகேங்களா. ரைட். எஸ், கொஸ்டின்ஸோட மாடல் உங்களுக்கு நான் பின்னாடி வச்சிருக்கிறேன். நான் ஒவ்வொரு டாபிக்கா டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம், நான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஓகே. இங்க உங்களுக்கு ஒரு கோட்ஸ் இருக்கு பாருங்க. Who wrote the poem that has this as the opening lines? அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார். தட் இஸ் அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலார் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா. அன்பும் சிவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 அடி பாடல் பாடுனது யாரு அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. தட் இஸ் இது எந்த டாபிக் கீழே வருது அப்படின்னா தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டில் கான்டெம்பரரி டைம்ஸ் சொல்லக்கூடிய சங்க காலத்திலிருந்து இக்கால தமிழ் இலக்கியங்களுடைய வரலாறுகள் இருக்கு இல்லையா, அதுல நான் உங்களுக்கு அந்த சங்கம் ஏஜ் சொன்னேன் இல்லைங்களா. அந்த சங்கம் ஏஜ்க்கு அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா பக்தி இலக்கியங்கள் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்கா இருக்கு. சரிங்களா. சோ பக்தி இலக்கியங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா சைவ சமய குறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்ப்போம் இல்லைங்களா. அதாவது பாத்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர், ஓகேவா. சோ தட் இஸ் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. ரைட். சோ அவங்கள பத்தி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. சோ அப்படி அந்த பாடலடியை கொடுத்துட்டு இதை யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேவா. சோ எப்படி சார் சம்பந்தமே இல்லாம ஒரு லைனை கொடுத்துட்டாங்க, இதை யாரு பாடினதுன்னு கேட்கறாங்க, எப்படி நாங்க படிக்கிறது அப்படின்னா நீங்க இதுக்கான பேக்ரவுண்ட் நீங்க எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஏதோ ஒரு பாடலடியை கொடுத்து யாரு பாடினாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட லிட்ரேச்சர்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட சாங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. சோ அப்போ நாம இதுல என்ன பண்றோம் அப்படின்னா சங்கம் லிட்ரேச்சர்ல அந்த 8 தொகை 10 பாட்டு படிக்கிறோம் இல்லையா, அதை தவிர பாத்தீங்க அப்படின்னா சில முக்கியமான லிட்ரேச்சர்ஸை பத்தியும் படிப்போம். ஓகேங்களா. அது என்னென்ன லிட்ரேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சிற்றிலக்கியங்கள்னு சொல்லக்கூடியது. சரிங்களா. ரைட். சோ மொத்தம் 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ரைட். அப்படி அந்த 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல முக்கியமான சிற்றிலக்கியங்களை நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா. தட் இஸ் கலிங்கத்து பரணி,
ஓகேங்களா, மூவர் உலா, ரைட், தமிழ் விடு தூது. சோ இந்த மாதிரியான சில சிற்று இலக்கியங்களை நாம லேர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பக்தி இலக்கியங்கள்னு சொல்லக்கூடியதை நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஏன்னா தமிழ் லிட்ரேச்சர்னுடைய முக்கியமான ஒரு பங்கு பக்தி இலக்கியத்தினுடைய பங்கு. ஓகேங்களா. சோ ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல, அதாவது சங்க காலத்துல எழுதப்பட்ட இந்த 8 தொகை நூல்கள் இருக்கு இல்லையா, அண்ட் 10 பாட்டு நூல்கள், அதுதான் அதை டுகெதர் கம்பைல் பண்ணி தான் 17 மேல்கணக்கு நூல்கள் நம்ம சொல்வோம். அந்த சங்கம் லிட்ரேச்சர்ல எழுதப்பட்ட நூல்கள் எல்லாமே எதுவுமே பக்தி சார்ந்த நூல்கள் கிடையாது. எல்லாமே ரிகார்டிங் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது அந்த காலகட்ட மக்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்துச்சு, ஓகேங்களா, அந்த காலகட்டத்து மக்கள் அரசாங்கம் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நிர்வாகம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, ஸோ இப்படி முழுக்க முழுக்க சொசைட்டில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் பாத்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியங்கள் இருந்திருக்கும். சரிங்களா. அது பட்டினப்பாளையா இருக்கட்டும், பதிச்சு பத்தா இருக்கட்டும், சரிங்களா, எந்த விதமான 8 தொகை 10 பாட்டு நூல்கள் எதுவாக இருந்தாலும் அப்படிதான். புரிஞ்சுதுங்களா, ரைட். பட் அதுக்கப்புறம் நியர்லி பாத்தீங்கன்னா 7th செஞ்சுரி, 7ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மேலும் மேலும் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வந்துச்சு. சோ அப்படி வளர்ந்துட்டு வரும்போது உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் தான் இந்த பக்தி இலக்கியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ரிலீஜியன் சம்பந்தப்பட்ட பாடல்கள். சரிங்களா. அதுல முக்கியமா 2 விதமா நம்ம பிரிப்போம். ஒன் இஸ் சைவம் அண்ட் அனதர் ஒன் இஸ் வைணவம். சரிங்களா, ரைட். சைவம் அப்படின்னும் வைணவம் அப்படின்னும் நம்ம 2ஆ பிரிப்போம். ஓகேங்களா. சோ அப்போ சைவ சமய குறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் இருக்கிறாங்க, ஓகேங்களா, அவங்க எழுதின பாடல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. மொத்தம் சைவ திருமுறைகள் 12 இருக்கும். ஓகேங்களா. மொத்தம் சைவ திருமுறைகள் 12 இருக்கும். சரிங்களா, ரைட். அந்த திருமுறையில ஒண்ணுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த திருமுறையில எழுதின ஒருத்தர் தான் திருமூலர் அப்படிங்கிறவர் வருவாரு. சோ அவரை பத்தின கொஸ்டின் எங்க வந்திருக்கு, நாம அடிஷனலா பார்க்கக்கூடிய சம் லிட்ரேச்சர்ஸ் பார்ப்போம். அதுல இருந்து தான் இந்த கொஸ்டின்ஸ்ங்கிறது நமக்கு வந்திருக்கு. சோ நாம இதெல்லாமே ரெகுலர் கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ரைட். சோ அபார்ட் ஃப்ரம் சங்கம் லிட்ரேச்சர் 8 தொகை 10 பாட்டை தாண்டி நம்ம என்ன பண்றோம், சிற்றிலக்கியங்களை பத்தி டிஸ்கஸ் பண்றோம், பக்தி இலக்கியங்களை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். அண்ட் மேஜரா இந்த சிற்றிலக்கியங்கள் அண்ட் பக்தி இலக்கியங்கள் இதை தாண்டி இன்னொரு முக்கியமான ஒண்ணு ஏதாவது இருக்கா சார் அப்படின்னா அது என்னதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தட் இஸ் 14 கீழ்கணக்கு நூல்கள் அண்ட் 50 காப்பியங்கள். புரியுதுங்களா. எதை சார் நம்ம 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா லிட்ரேச்சர்ஸ் ஆஃப்டர் த சங்கம் ஏஜ், சங்க காலத்துக்கு பிந்தைய இலக்கியங்களை தான் நாம 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ முதல்ல அந்த ஹிஸ்டரியினுடைய ஆர்டர் நாம தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் இதுக்குள்ளார போலாம். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 1st செஞ்சுரியில இருந்து 3rd செஞ்சுரி வரைக்கும் பாத்தீங்கன்னா சங்க காலம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த காலகட்டத்தை சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ் இவங்க எல்லாரும் ரூல் பண்ணியிருக்கிறாங்க. மூவேந்தர்கள் ஆட்சி செஞ்சுட்டு வந்த காலம்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 200ல இருந்து 300 ஆண்டுகள், தட் இஸ் 4th செஞ்சுரியில இருந்து 6th செஞ்சுரி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை யார் ரூல் பண்ணியிருப்பாங்கன்னா காலபிராஸ்ன்னு சொல்லக்கூடிய களப்பிரர்கள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. புரியுதா. முதல் 3 நூற்றாண்டுகள் மூவேந்தர்கள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளார நிறைய சண்டைகள்லாம் வந்திருக்கும். அதனால அவங்களுடைய பலம் அப்படிங்கிறது கொஞ்சமா குறைஞ்சிருக்கும். அதனால பாத்தீங்க அப்படின்னா காலபிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய களப்பிரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, 4ல இருந்து 6ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல தமிழகத்தை ரூல் பண்ணியிருப்பாங்க. இந்த காலகட்டத்துல இயற்றப்பட்ட நூல்களுடைய தொகுப்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றோம். 18 மைனர் ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா. சங்க காலத்துல எழுதப்பட்ட 8 தொகை நூல்களையும் 10 பாட்டு நூல்கள் ரெண்டையும் சேர்த்து நாம என்ன பண்றோம் 14 மேல்கணக்கு நூல்கள்னு சொல்றோம். அதைத்தான் சங்க இலக்கிய நூல்கள்னு சொல்றோம். இந்த 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 4ஆம் நூற்றாண்டுல இருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டை யார் ரூல் பண்ணியிருப்பாங்கன்னா காலபிராஸ்ன்னு சொல்லக்கூடிய களப்பிரர்கள் ரூல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய காலகட்டத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் எல்லாத்தையும் தொகுத்து நாம என்ன பண்றோம் 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்ல முக்கியமானது பாத்தீங்கன்னா மொத்தம் 18 நூல்கள். அதுல ரொம்ப முக்கியமானது 2 நூல், ஒன்னு திருக்குறள், இன்னொன்னு நாலடியார். ஓகேங்களா. திருக்குறளும் நாலடியாரும் இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்ல வரும். சோ இந்த 14 கீழ்கணக்கு நூல்களை தான் என்னன்னு சொல்லுவாங்க, பிற்கால சங்க இலக்கிய நூல்கள். These 18 minor works were called as the post சங்கம் லிட்ரேச்சர். புரியுதுங்களா, ரைட். சோ இப்ப ஃபர்ஸ்ட் 3 செஞ்சுரி மூவேந்தர்களுடைய காலகட்டம். அந்த மூவேந்தர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இயற்றப்பட்ட நூல்கள் சங்க இலக்கிய நூல்கள். அதாவது என்னென்ன 8 தொகை நூல்கள் 10 பாட்டு நூல்கள், 8 தொகை நூல்கள் 10 பாட்டு நூல்கள். இந்த 18ஐயும் சேர்ந்ததுதான் 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. அதுக்கப்புறம் 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 6th செஞ்சுரி வரைக்கும் ஃபார் நியர்லி 200 to 300 இயர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை காலபிராஸ் ரூல் பண்ணிருப்பாங்க, அதாவது களப்பிரர்கள்னு சொல்லக்கூடியவங்க. சரிங்களா. தட் இஸ் ஆந்திர பிரதேஷ் ரீஜன்ல இருந்து மிடில் சவுத்ல இருந்து வந்தவங்க. சரிங்களா. ஆந்திரா கர்நாடகா ரீஜன்ல இருந்து தமிழ்நாட்டை நோக்கி படையெடுக்க வந்தவங்க. அவங்கள தான் களப்பிரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா. பொதுவா காலபிராசனுடைய பீரியட பாத்தீங்க அப்படின்னா நாம வந்துட்டு டார்க் ஏஜ் ஆஃப் தமிழ் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தமிழக வரலாற்றினுடைய ஒரு இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்படி எல்லாம் சொல்றதுக்கு தப்பு.
ஏன் அப்படின்னா பிகாஸ் இந்த களப்பிரர்கள் ஆட்சி செஞ்ச காலகட்டத்துல தான் 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நூல்கள் இயற்றப்பட்டிருக்கு. இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள்ல முக்கியமான 2, ஒன்னு திருக்குறள், இன்னொன்னு நாலடியார். சரிங்களா? சோ அந்த திருக்குறளை பத்தி தான் இனி அடுத்தடுத்து நாம பார்க்க போறோம். திருக்குறள் இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. ஓகேங்களா? திருக்குறள் வந்துட்டு பிற்கால சங்க இலக்கிய நூல் 17 கீழ்கணக்கு நூலை சார்ந்ததுதான். சரிங்களா? 1ஆம் நூற்றாண்டை கிடையாது. ஓகேங்களா? 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 6ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துலதான் காலப்பிராசனுடைய பீரியட், களப்பிரர்களுடைய காலகட்டம், அதுலதான் திருக்குறள் இயற்றப்பட்டிருக்கும். அந்த திருக்குறள் இயற்றப்பட்ட அதே காலகட்டத்தில் தான் பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் அந்த 2ஆம் நூற்றாண்டு முடிகிறது. அந்த சமயங்கள்ல தான் பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் அதெல்லாம் அந்த மாதிரியான காப்பியங்கள் எழுதப்பட்டிருக்கு. தட் இஸ் மூவேந்தர்களுடைய ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. அதுக்கடுத்து களப்பிரர்களுடைய ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமா உருவாயிட்டு வருது. இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதான் சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற 5 காப்பியங்கள். அதே காலகட்டத்தில் எழுதப்பட்டதான் திருக்குறள் மாதிரியான நூல்கள். புரியுதுங்களா? நீங்க வேணா பாருங்க, சிலப்பதிகாரத்துல அங்க எல்லாம் எந்த இடத்துலயுமே திருக்குறளை பத்தி மென்ஷன் பண்ணி இருக்கவே மாட்டாங்க. புரியுங்களா? ஏன்னா அதுக்கு அடுத்து பிற்கால சங்க காலத்துல எழுதப்பட்டதுதான் திருக்குறள்ங்கிறது எல்லாமே. புரிஞ்சுங்களா? அதனால சங்க இலக்கியம், அதாவது 8 தொகை, 10 பாட்டு நூல்கள், அந்த சொன்னேன் இல்லையா, அந்த 17 மேல்கணக்கு நூல்கள் எந்த ஒரு இடத்துலயுமே வள்ளுவரை பத்தியோ திருக்குறளை பத்தியோ ஒரு இடத்துலயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நமக்கு கிடைச்சிருக்கிற கல்வெட்டுகளும் அவரை பத்தி பேசியிருக்காரு. புரியுங்களா? பிற்கால சங்க இலக்கியம் 3ல இருந்து 6ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் எழுதப்பட்ட நூல்கள் தான் திருக்குறள். அதுல இருந்து சார்ந்ததுதான் நாலடியார், ஏலாதி, சரிங்களா, அந்த மாதிரியான 17 கீழ்கணக்கு நூல்கள். புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் இந்த 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் பல்லவர்கள் வராங்க. சரி, இந்த 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஆந்திர பிரதேச பூர்வீகமாக கொண்டு அதுக்கப்புறம் இங்க களப்பிரர்களோட போரிட்டு யாரு ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பல்லவர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த பல்லவர்கள் வந்ததுங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோழாஸ், மறுபடியும் பிற்கால சோழர்கள் வராங்க. அதுக்கப்புறம் பிற்கால பாண்டியர்கள் வராங்க. ஓகேவா? சேரர்களுடைய காலகட்டம் 3ஆம் நூற்றாண்டோடவே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சேராசோட பீரியட் 3rd செஞ்சுரியோடவே முடிஞ்சிருச்சு. களப்பிரர்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு பல்லவர்கள் என்ன பண்றாங்க, உள்ளுக்குள்ளார வராங்க. ஓகேங்களா? சோ உள்ளுக்குள்ளார வந்த உடனே அதுக்கப்புறம் லேட்டர் சோழாஸ் அண்ட் லேட்டர் பாண்டியாஸ், பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் உள்ள கவர் ஆகிறாங்க. ஓகேங்களா? இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஜெனரல் தமிழ்ல மட்டும்தான் கேட்பாங்களா? இது எல்லாமே தமிழ் லிட்ரேச்சர் பிளஸ் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டில கவர் ஆகக்கூடியது. ஓகேங்களா? கம்ப்ளீட் அந்த யூனிட் 8 கீழே வரக்கூடியது இதெல்லாம். போஸ்ட் சங்கம் ஏஜ் அப்படிங்கிறது 3ஆம் நூற்றாண்டுக்கு பிந்தைய காலகட்டமே நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த 3ஆம் நூற்றாண்டிலேயே கொஞ்சம் கொஞ்சமா மூவேந்தர்கள் அழிய ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால அதுக்கு பிறகு காலகட்டத்தை நம்ம பிற்கால சங்க காலம் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ரைட். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டு களப்பிரர்களுக்கு அப்புறம் பல்லவாஸ் வராங்க. பல்லவர்களுக்கு அடுத்து மறுபடியும் சோழாஸ் வராங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் பாண்டியாஸ் வராங்க. அவங்களத்தான் பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள் சொல்லுவோம். இந்த பல்லவர்கள் ஆட்சி காலகட்டத்தில் ஆரம்பிக்கும் போதுதான் தமிழ்நாட்டுல ஆர்கிடெக்சர்னு சொல்லக்கூடிய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், கலை அப்படிங்கிறது ஸ்டெப்பாக ஆரம்பிக்குது. அப்ப பாருங்க, லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 2, 3rd செஞ்சுரிஸ்லயே உள்ள வரல ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், அதாவது கோயில்கள், சிற்பங்கள், இதெல்லாமே எப்ப டெவலப் ஆக ஆரம்பிக்குது, ஆஃப்டர் த 6th செஞ்சுரி, 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பல்லவர்கள் உள்ள வரும்போதுதான் பாத்தீங்கன்னா முதல்ல குடைவரை கோயில்கள், குகைக்குள்ளார பாறைகள்லயே சிற்பங்களை செதுக்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தனியா கோயில்கள் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்டடக்கலை, ஓவியக்கலை, சிற்பக்கலை மாதிரியான ஆர்கிடெக்சர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுது. அதை பத்தியும் நம்ம படிப்போம். ஓகேங்களா? திருக்குறள் which is written in after 3rd century, 3ஆம் நூற்றாண்டுக்கு பிந்தைய காலகட்டத்தை சேர்ந்தது. தட் இஸ் பிற்கால சங்க இலக்கியம், போஸ்ட் சங்கம் லிட்ரேச்சர். ஓகேங்களா? போஸ்ட் சங்கம் லிட்ரேச்சரை தான் நம்ம 17 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம். அந்த 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணுதான் பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள். புரிஞ்சுதுங்களா? திருக்குறள், நாலடியார், ஏலாதி, ஆசாரக்கோவை, அந்த மாதிரி நிறைய நூல்கள் வரும். எல்லாமே நம்ம ரெகுலர் கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ரைட். சோ லிட்ரேச்சர் இந்த பார்ட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 6th செஞ்சுரிக்கு அப்புறம் பல்லவர்கள் வராங்க. பல்லவாசோட யார் வராங்க, லேட்டர் சோழாஸ், லேட்டர் பாண்டியாஸ் எல்லாம் வராங்க. அவங்க வரும்போது தான் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்லக்கூடிய கலை அது எல்லாமே டெவலப் ஆகுது. கட்டடக்கலை, கோவில் கலை, அது எல்லாமே டெவலப் ஆகுது. சரிங்களா? சோ தஞ்சை, இப்போ நம்ம மாமல்லபுரத்துல இருக்கு இல்லையா, சோ மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய சிற்ப கோயிலாக இருக்கட்டும், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலா இருக்கட்டும், மதுரை மீனாட்சி, இல்ல பாத்தீங்க அப்படின்னா நெல்லையில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டுகள் எல்லாமே 6ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிந்தைய காலகட்டத்துல இருந்துதான். அப்ப யார் யாரு என்ன மாதிரியான கட்டடக்கலைகளை டெவலப் பண்ணாங்க அப்படிங்கறது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதுங்களா? விச் மீன்ஸ் நீங்க இதை அவுட்லைனா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம தனித்தனி டாபிக்ஸ் தான் பார்க்கும்போது, இப்போ ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டினா நம்ம சங்கம் லிட்ரேச்சர்ல இருந்து ஃபுல்லா முடிச்சிருவோம். தமிழ் லிட்ரேச்சர் ஆரம்பிக்கும் போது மறுபடியும் சங்கம் லிட்ரேச்சர்ல இருந்து போவோம். புரியுங்களா? சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் கன்ஃபியூஸ். அப்போ உங்களுக்கு அது குழப்பமா இருக்கும். சோ அதனால இங்கேயே உங்களுக்கு அவுட்லைன் டீமா உங்களுக்கு நான் அந்த ஹிஸ்டரியை நான் சொல்லிட்டேன்.
புரிஞ்சுதுங்களா? ரைட். சோ இதுல இருந்து தான் மேஜர் ஆஃப் உங்களுக்கான அந்த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டிங்கிறது கவர் ஆகும். சோ மூவேந்தர்கள், அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அதை எதை வச்சு படிக்க போறோம்? லிட்ரேச்சரை வச்சு படிக்க போறோம். 8 தொகை 10 பாட்டு நூல்களை வச்சு படிக்க போறோம். அடுத்து தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் கான்டெம்பரரி டைம்ஸ் டில் சங்கம் ஏஜ். சங்கம் ஏஜ்ல இருந்து டில் கான்டெம்பரரி டைம்ஸ். சங்க காலத்துல இருந்து இக்காலம் வரைக்கும் தமிழ் இலக்கியங்கள் எப்படி இருந்துச்சு. சோ அதுக்கு அடுத்து 17 மேல் கணக்கு நூல்களுக்கு அடுத்து 17 கீழ்கணக்கு நூல்கள், அதை பத்தி பார்க்க போறோம். அடுத்தது சில சிக்ஸ் இலக்கியங்கள் என்னென்ன சொன்னாங்க, பக்தி இலக்கியங்கள் எப்படி எமர்ஜ் ஆச்சு, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகேவா? அண்ட் மோஸ்ட் ஒன் ஆஃப் த மெயின் அட்வான்டேஜ் உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அண்ட் இந்த தமிழ் லிட்ரேச்சர் பார்ட்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ் அ டைரக்ட் கொஸ்டின். இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டினா தான் இருக்குமே தவிர ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வராது. 95% உங்களுக்கு அப்படி கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா? சோ நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. எவ்ரி திங் வில் பி ஃப்ரம் யோர் டெக்ஸ்ட் புக்ஸ். எல்லாமே நம்ம சமச்சீர் புக்ஸ்ல நம்ம கிளாஸ்ல பார்க்க போறதை தான் கேட்க போறாங்க. ஓகேங்களா? சோ அதனால திஸ் ஏரியா டாபிக் உங்களுக்கு 2 லைன் தான் சிலபஸ்ல இருக்கும். பட் ஆனா நம்ம படிக்கிறது கொஞ்சம் நிறைய படிக்கணும். கம்ப்ளீட் ஹிஸ்டரி ஓரியன்டா நம்ம லேர்ன் பண்ணணும். தட் இஸ் லிட்ரேச்சர் பிளஸ் ஹிஸ்டரி ரெண்டையும் கவர் பண்ணி தான் நம்ம சிலபஸ்க்குள்ள கொண்டு போக போறோம். ஓகேங்களா? ரைட். சோ இதுதான் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் தமிழ் சொசைட்டி. ஓகேங்களா? ரைட். இந்த ஏரியால இருந்து உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரும் அப்படின்னா, தட் இஸ் நியர்லி ஒரு 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ல இருந்து வரும். சரிங்களா? ஒரு நிமிஷம் நான் சிலபஸ் எடுத்துக்கிறேன். இந்த தமிழ் சமுதாய வரலாறு இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது போன முறை குரூப் 1ல 10 கொஸ்டின்ஸ்ங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கறதுனால அவங்க 10 கேட்டிருக்காங்க. சோ அதைத்தான் நாமளும் மாடலா வச்சிருக்கிறோம். ப்ராபப்லி கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா 10 to 15 வரைக்கும் கேட்கலாம். கண்டிப்பா 10க்கு கீழே குறையாது. ஓகே, 10 to 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நமக்கு இதுல இருந்து கேட்கலாம். புரிஞ்சுதுங்களா? ரைட். சோ டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? இதுல யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஹேவ் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அப்போ நாம எதை வச்சு எப்படி படிக்க போறோங்கிறது புரிஞ்சுதா? இது தமிழ் சொசைட்டியை பத்தினது இல்லையா? இங்கேயே உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. என்னது அப்படின்னா பண்பாடு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய கல்ச்சர் இல்லையா, கலாச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ். ஸோ அப்ப அதை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம்னா அடிஷனலா நம்ம படிக்கணும் இல்லையா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தமிழ் கல்ச்சர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத லேர்ன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பொதுவா 2னுடைய அடிப்படையில தான் இருக்கும். ஒன் இஸ் அகம் அண்ட் அனதர் ஒன் இஸ் புறம். சரிங்களா? இது தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துலயும் இதே மாதிரியான வேர்டிங்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு நான் தமிழ் சைடை மட்டும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரைட். தமிழ் கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2ன் அடிப்படையில தான் நம்மளோட என்டையர் தமிழ் கல்ச்சர் இருக்கும். ஒன் இஸ் கால்ட் அஸ் அகம் அண்ட் அனதர் ஒன் இஸ் கால்ட் அஸ் புறம். ஓகேங்களா? சோ எதை நாம அகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா தட் இஸ் இல்லற வாழ்க்கை. சரிங்களா? சோ குடும்ப தட் இஸ் ஃபேமிலி ஓரியன்டான கான்செப்ட்ஸ். ஓகேவா? சோ கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட இல்லற வாழ்க்கை எப்படி இருக்குது, அந்த இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவியினுடைய அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், சரிங்களா, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், சரிங்களா. சோ குடும்பம் அப்படின்னா எப்படி ஒரு கட்டமைப்பு இருந்தது, ஓகேங்களா. சோ குடும்பத்துல யாருக்கு முக்கியத்துவம் அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்க, ஓகேவா. பிளஸ் பெண்களினுடைய நிலை எப்படி இருந்துச்சு, சோ சங்கம் ஏஜ்லயும் சரி அதற்கு அடுத்த காலகட்டத்திலையும் சரி உமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் எப்படி மதிக்கப்பட்டாங்க, சமுதாயத்துல பெண்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு, ஓகேங்களா. அக்காலகட்ட மக்கள் என்ன மாதிரியான உணவுகளை உட்கொண்டாங்க, என்ன மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டாங்க, அவங்க என்ன கடவுளை எல்லாம் கும்பிட்டாங்க, என்ன மாதிரியான தெய்வங்கள்லாம் இருந்தாங்க. ஏன்னா 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா நம்ம கோயில்களே எழுப்ப ஆரம்பிச்சிருக்கோம். பல்லவர்கள் சொன்னேன் இல்லையா, பல்லவர் காலத்துக்கு அப்புறம் தான் பல்லவாஸ், பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், அவங்களுடைய காலகட்டத்துக்கு பிறகுதான் தட் இஸ் இந்த 7ஆம் நூற்றாண்டுல பக்தி இலக்கியம் எப்போ தலைத்து ஓங்க ஆரம்பிச்சதோ அப்பதான் கோயில்கள் அப்படிங்கிறது எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் யார கடவுளா கும்பிட்டுருப்பாங்க. சோ அப்படி அந்த கடவுள்கள் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுடைய உருவங்கள் எப்படி இருந்திருக்கும், எந்த இடத்துல கடவுள்களை வச்சு வழிபட ஆரம்பிச்சாங்க, சோ இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சோ அப்போ முழுக்க முழுக்க அந்த ஃபேமிலி பேஸ்ட், சரிங்களா, அந்த குடும்ப கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு, அக்கால மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முழுக்க முழுக்க பேசுறது பாத்தீங்கன்னா அகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் ஆஸ் அகத்திணை. ஓகேங்களா. பல்லவாஸ் வேற, பாண்டியாஸ் வேற. ஓகேங்களா. பல்லவர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் ரீஜனை ரூல் பண்ணவங்க, பாண்டியாஸ் மதுரையை ரூல் பண்ணவங்க. ஓகேவா. பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தட் இஸ் மகாபாரதத்துல நார்த்ல பாத்தீங்க அப்படின்னா பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களத்தான் நம்ம பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா. மன்னர் பாண்டு, குந்தி தேவி, அவங்களுக்கு பிறந்த அந்த 5 பசங்களை தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாண்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. அவங்க வேற, பல்லவர்கள் வேற, 2 பேருமே டிஃப்ரெண்ட் தான். ஓகேவா. அப்படி முழுக்க முழுக்க குடும்ப வாழ்க்கை, சரிங்களா. சோ சொசைட்டில அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அந்த மக்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்துச்சு, சரிங்களா, உணவு முறை, பழக்க வழக்கம், திருவிழாக்கள் அப்படின்னு கம்ப்ளீட் அவங்க ஃபேமிலி ஓரியன்டை பத்தி பேசுறது பாத்தீங்கன்னா அகம் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகேங்களா. சோ அப்படி அந்த காலகட்டத்துல மக்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவங்கள நாம 5 கிளாசிபிகேஷன்ஸா பிரிக்கிறோம். தட் இஸ் அவங்க எந்த ஏரியால வாழ்ந்தாங்க, அவங்களுடைய நிலத்தோற்றம் ஜியோகிராபிக்கல் ஏரியாவை பொறுத்து, புவியியல் அமைப்பை பொறுத்து மக்களை நம்ம என்ன பண்றோம் 5ஆ பிரிக்கிறோம். தட் இஸ் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஹோப் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இது ஒண்ணு இருக்கு. ஓகேவா, ரைட். எஸ், அகம் அப்படிங்கறத தான் நம்ம அகத்திணைன்னு சொல்லுவோம். அதாவது திணை அப்படின்னா பொதுவா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒழுக்கம், டிசிப்ளின் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அப்படி குடும்ப வாழ்க்கை, குடும்பத்தினுடைய பின்னணி, குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க சமூகத்துல எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி பேசினது அகத்திணை. ஓகேங்களா, ரைட். சோ அப்படி அந்த அகத்திணை அப்படிங்கறத நம்ம மேஜரா 5 கிளாசிபிகேஷன்ஸா கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா. என்னென்ன அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஓகேங்களா. சோ எதை பேஸ் பண்ணி இந்த 5ஆ பிரிச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய புவியியல் அமைப்புகள் இருக்கு இல்லையா. சோ ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ், அவங்க எந்த இடத்துல வசிக்கிறாங்க, சோ அவங்களுடைய நிலத்துக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கல்ச்சர் வேரி ஆகும். இப்போ ஒன்னும் இல்ல, கடற்கரையோரம் வசிக்கக்கூடிய, இப்போ இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல எடுத்துக்கோங்க, கோஸ்டல் ஏரியாஸ்ல வசிக்கக்கூடியவங்களுடைய கல்ச்சரும், உள்ளுக்குள்ளார இன்டீரியர் தமிழ்நாட்டுல வசிக்கக்கூடியவங்களுடைய கலாச்சாரமும், ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான மலை பகுதிகளில் வசிக்கக்கூடியவங்களுடைய கலாச்சாரமும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஊட்டி கொடைக்கானல்ல இருக்கவங்களுடைய கல்ச்சர் அண்ட் நம்ம பிளெயின்ஸ்ல இருக்கக்கூடியவங்க கல்ச்சர் பிளஸ் கோஸ்டல் ஏரியாஸ் அவங்களுடைய கல்ச்சர் ஒரே மாதிரி இருக்குமா சார்னா இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கும். அதே மாதிரி நார்த் இந்தியன்ஸ், தட் இஸ் வட இந்தியா, தட் இஸ் உத்தரப்பிரதேஷ் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய கலாச்சாரம் வேற மாதிரி இருக்கும். நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா, வடகிழக்கு அருணாச்சல பிரதேஷ், சிக்கிம் போன்ற மாநிலங்கள்ல வசிக்கக்கூடியவங்களுடைய கல்ச்சர் வேற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மக்களுடைய கலாச்சாரம் பேசிக்கா எதை பொறுத்துதான் இருக்கு, கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் ஜியோகிராபிக்கல் ஏரியா, அவங்களுடைய புவியியல் அமைப்பை பொறுத்துதான் இல்லையா. அப்படி அந்த புவியியல் அமைப்பை பொறுத்து நம்ம என்ன பண்றோம்னா அந்த மக்களுடைய அந்த கல்ச்சர் அகத்திணைய 5ஆ பிரிக்கிறோம். ஓகேங்களா. அதுதான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சோ குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும், சோ மவுண்டைன் ஏரியாஸ் இருப்பாங்க இல்லையா. சோ ஹில் ஏரியாஸ்ல வசிக்கக்கூடிய மக்களை தான் நம்ம குறிஞ்சி திணை அப்படின்னு சொல்றோம். முல்லை அப்படின்னா ஃபாரஸ்ட் ஏரியா, காடும் காடு சார்ந்த இடமும், சரிங்களா, காடுகள்ல வசிப்பாங்க இல்லையா, அவங்கள தான் பாத்தீங்க அப்படின்னா முல்லை நில மக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த பகுதிகள், தட் இஸ் பிளெயின் ஏரியாஸ், சரிங்களா, சாதாரண நிலப்பரப்புகளை வசிக்கக்கூடியவங்க. ஓகேவா. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை தொழில செய்யக்கூடியவங்க, அவங்கள தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மருத நில மக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், சோ கடற்கரையோரம் வசிக்கக்கூடிய மக்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நெய்தல் நில மக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் பாலை நில மக்கள் நம்ம யார சொல்லுவோம்னா டெசர்டட் ஏரியாஸ், சரிங்களா. சோ முழுக்க முழுக்க பாலைவன பகுதிகளில் மணலும் மணல் சார்ந்து வசிக்கக்கூடிய மக்களை பாலை நில மக்கள்னு சொல்லுவோம். அப்படி தமிழ் மக்கள் மொத்தம் இந்த 5 வகையான நிலப்பகுதிகள்லயுமே அப்போ வசிச்சிருந்துக்கிறாங்க. புரியுதுங்களா. சோ அதுதான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஓகேங்களா. சோ குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை அப்படின்னா மணலும் மணல் சார்ந்த இடமும், தட் இஸ் ஃபுல்லி a deserted region. ஓகேங்களா. சோ அப்போ எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல ஹில்ஸ், ஓகேங்களா, ஹில்ஸ்க்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட், ஃபாரஸ்ட்க்கு கீழே பிளெயின்ஸ், பிளெயின்ஸ்க்கு கீழே பாத்தீங்கன்னா கோஸ்டல் ஏரியாஸ் கடற்கரையோரம், இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியா பாத்தீங்கன்னா பாலை அப்படிங்கிற இது. ஓகேவா. சோ இப்படி குறிஞ்சி நில மக்களுடைய பண்பாடுகள் எப்படி இருந்துச்சு, முல்லை, மருதம், நெய்தல் இந்த மாதிரி ஒவ்வொரு நில மக்களினுடைய பண்பாடுகள் எப்படி இருந்துச்சு, சோ அவங்களுடைய நட்பு முறை எப்படி இருந்துச்சு, ஓகேங்களா, விருந்தோம்பல் வரக்கூடிய கெஸ்ட் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, சோ இவங்க பெண்களுடைய சொசைட்டி, பெண்களுக்கு சொசைட்டில எப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு, பெண்கள் வந்துட்டு சமூகத்துல பங்கெடுத்தாங்களா இல்லையா, ஓகேங்களா. சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா இன் கம்பேரிசன் வித் த லிட்ரேச்சர், இலக்கியங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத கம்பேர் பண்ணி நம்மளுடைய இந்த கல்ச்சர் பார்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். புரிஞ்சுதுங்களா. இது எல்லாத்துக்கும் மெயின் சோர்ஸா நமக்கு இருக்க போறது எந்த புக் அப்படின்னா 11th எத்திக்ஸ் புக். புரியுங்களா. நம்ம 11th எத்திக்ஸ் புக்ல தான் கம்ப்ளீட்டா தமிழ் மக்களுடைய கல்ச்சரை பத்தி இருக்கு. ஓகேங்களா. சோ இதுதான் அகத்திணை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவே புறத்திணை அப்படின்னா ஒண்ணு இருக்கு. ஏன்னா மொத்தம் 2 வகையான திணை இல்லையா. திணை அப்படின்னாலே ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம். சோ அகம் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபேமிலி ஓரியன்டட், குடும்பம் சார்ந்தது, கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள், அது இருக்கக்கூடியது அகத்திணைன்னு சொல்றோம். புறத்திணை அப்படின்னா வெளியே போகக்கூடிய அந்த ஆண்மகன், தட் இஸ் வெளியே போறாரு இல்லையா ஆண்மகன், அவரினுடைய கல்வி, வீரம், செல்வம், புகழ், ஒழுக்கம், இந்த மாதிரி வெளியே போகக்கூடிய ஆண்மகனுடைய வெளிப்புற பண்பாடுகளை பத்தி பேசுறது புறத்திணை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா. வெளியே போகக்கூடிய ஆண்மகனினுடைய கல்வி, செல்வம், வீரம், புகழ், கொடைத்திறன், ஓகேங்களா, இப்படி வெளியே போகக்கூடிய ஆண்மகனினுடைய அந்த பண்பாடுகளை பத்தி பேசுறது புறத்திணை அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ போர் எப்படி தொடங்கணும், சரிங்களா, சோ போரை எப்படி முடிக்கணும்,
சரிங்களா? சோ ஒரு ஆண்மகனுடைய வீரத்தை பத்தி பாடுறது, ஓகேங்களா? இந்த மாதிரி புறத்திணைகள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 12 வகையான புறத்திணைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ரைட். சோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது, ஏன்னா இப்ப நான் இந்த அகத்திணை புறத்திணையை பத்தி மட்டும் பேசினேன்னா உங்களுக்கு 2 மணி நேரம் நான் பேசுவேன். ஓகேங்களா? உள்ளுக்குள்ளார இந்த 5 வகை திணைகள் எடுத்துப்பேன். அகத்திணை அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 வகை திணைகளை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? புறத்திணைன்னு எடுத்துக்கிட்டா மொத்தம் 12 வகையான புறத்திணைகள் இருக்கு. வெச்சி திணை, கரந்தை திணை, உளினை, தும்பை, வாகை, பாடான் அப்படின்னு சொல்லி. ஹோப் இதெல்லாம் நீங்க ஸ்கூல் டேஸ்ல தமிழ்ல படிச்சிருக்கலாம். ஓகேங்களா? அப்படி அதெல்லாம் பத்தி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சோ ரெகுலர் கிளாஸ் வரும்போது இதை பத்தி மட்டும் நம்ம 2 மணி நேரம் பார்ப்போம். பட் இந்த இடத்துல பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லிட்ரேச்சர் சோர்ஸ் பேஸ் பண்ணி ஹிஸ்டரியை படிக்க போறோம். அதே லிட்ரேச்சரை பேஸ் பண்ணி இந்த அகம் புறம் அப்படின்னு 2ஆ பிரிச்சு கல்ச்சரையும் நாம படிக்க போறோம்ங்கிறது தெரிஞ்சு. ஏன்னா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ரெண்டுமே நமக்கு முக்கியம் தான். புரிஞ்சுதுங்களா? ரைட். சோ அப்போ திணை அப்படின்னா ஒழுக்கம் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? சோ அது 2ஆ பிரிக்கிறோம். ஒன்னு அகத்திணை, இன்னொன்னு புறத்திணை. சோ அகத்திணை அப்படின்னா முழுக்க முழுக்க குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையை பத்தி பேசுறது. புறத்திணை அப்படின்னா வெளியே போகக்கூடிய ஆண்மகனினுடைய அந்த கல்வி, செல்வம், வீரம், புகழ், கொடைத்திறன் இது எல்லாத்தையும் பத்தி பேசுறது. புரியுதுங்களா? சோ அகத்திணை அப்படின்னா மொத்தம் 5ஆ நம்ம பிரிச்சிருப்போம். எதன் அடிப்படையில? வாழக்கூடிய மக்களினுடைய நில தோற்றத்தின் அடிப்படையில். புரியுதுங்களா? சோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 வகையா நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணிருக்கோம். இதுவே புறத்திணை அப்படின்னா நம்ம 12 வகையா பிரிச்சிருக்கோம். சோ வெளியே போகக்கூடிய அந்த ஆண்மகனினுடைய கல்வி, செல்வம், புகழ், வீரம், கொடை இது எல்லாத்தையும் பத்தி நான் முதல்ல டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ரைட். சோ இதுதான் நம்மளுடைய கல்ச்சர் பார்ட். இந்த கல்ச்சர் இதை பேஸ் பண்ணி லிட்ரேச்சர் சம்பந்தமாகவும் நம்ம படிக்க போறோம். புரியுதுங்களா? ரைட். சோ இது ரெண்டும் தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸ் அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் இருக்கக்கூடியது. சோ நியர்லி 10 to 15 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஏரியால இருந்து நமக்கு கேட்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ரைட். சோ நெக்ஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இஸ் திருக்குறள். ஓகேங்களா? நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது இந்த திருக்குறள் தான். ஓகேங்களா? சோ திருக்குறள்ல எங்க இருந்து நாம சோர்ஸ் எடுப்போம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்ம சமச்சீர் புக்ஸ்ல என்னென்ன திருக்குறள், தட் இஸ் நம்ம தமிழ் புக்ஸ்ல என்னென்ன திருக்குறள் கொடுத்திருக்காங்களோ அது எல்லாமே தான் நம்ம படிக்க போறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு எக்கனாமிக்ஸ் புக்கு, காமர்ஸ் புக்கு, ஜியாகிரபி புக்ல எல்லாம் அங்கங்க சின்ன சின்ன திருக்குறள்கள் கொடுத்திருப்போம். அந்த திருக்குறள் எல்லாத்தையும் நம்ம படிக்க போறோம். புரியுதுங்களா? 6th 1330 குறளையும் நம்ம படிக்க போறது கிடையாது. ஓகேங்களா? அதிகபட்சம் 60 அதிகாரம், தட் இஸ் 600 குறளை நம்ம பார்க்க போறோம். புரியுதுங்களா? அதிகபட்சம் 60 அதிகாரங்கள். சோ கிட்டத்தட்ட 600 குறள் அப்படிங்கறத பார்க்க போறோம். 600ங்கிற நம்பர் ரொம்ப அதிகமானா இல்ல, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா நமக்கு கேட்கறது இதுல இருந்து தான் அவங்க கொஸ்டின்ஸ்ங்கிறத கேட்பாங்க. புரியுதுங்களா? சோ நாம படிக்க போறது 6th இருந்து 12th சமச்சீர் புக்ஸ்ல இருக்கக்கூடிய குறள்களை தான் படிக்க போறோம். சோ இப்போ திருக்குறள் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, ஓகேவா, நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ரைட். சோ டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இன் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் பார்ட் ஆஃப் தமிழ் சொசைட்டி? தமிழ் சமூகம் அண்ட் கலாச்சாரத்திலையும் அந்த தமிழ் சமூகத்தை பத்தின அந்த வரலாறுலையும் இப்ப நான் சொன்ன அந்த அவுட்லைன்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுங்களா? ஹேவ் யூ ஆல் கிளியர்? ரெகுலர் கிளாஸஸ்ல இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? கம்ப்ளீட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லாம். ஓகேவா? இங்க ஏன்னா இது வந்து ஒரு வாஸ்டான ஏரியா, அதனால உங்களுக்கு நான் அவுட்லைன்ஸை மட்டும் சொல்லி முடிச்சிருக்கேன். அடுத்து போலாமா? shall we start? திருக்குறள் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் ஒரு குறளை காமிக்கிறேன். இந்த குறளுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ரைட். சோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குறளை பார்த்துடலாம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். சோ திருக்குறளை படிக்கும் போது முதல்ல என்ன பண்ணணும்னா திருக்குறள்ல அந்த குறளை 2ல இருந்து 3 வாட்டி படிக்கணும். புரியுங்களா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பவே நான் சொல்லிடுறேன் எப்படி படிக்கணும், அதுக்கப்புறம் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ரைட். சோ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ்ல கொஸ்டின்ஸ்ங்கிறத கேட்பாங்க. ஓகேவா? சோ நீங்க எப்படி படிச்சாலும் சரி குறள் விளக்கம் இது ரெண்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும். புரியுதுங்களா? நீங்க அந்த அதிகாரம் என்ன, இயல் என்ன, சரிங்களா, திருக்குறள் எத்தனை இயல்கள் இருக்கு, எத்தனை அதிகாரங்கள் இருக்குது, பால்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்களா, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அதுல இருந்தெல்லாம் எதுவுமே நமக்கு வராது. ஜஸ்ட் குறளை கொடுத்து அந்த குறளை சார்ந்து இருக்கக்கூடிய விளக்கத்தை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனா அந்த கொஸ்டினுடைய ஃபார்மேட் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய டைப்ஸ்ல வேரி ஆகும். புரியுதுங்களா? ரைட். சோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குறளை பார்த்தரலாம், அதுக்கப்புறம் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது பல நூல்களை ஒருத்தர் கத்து தேர்ந்திருந்தாலும், பல புக்ஸ படிச்சிருந்து ஒருத்தர் தெரிஞ்சிருந்தாலும், பல புக்ஸ படிக்கிறாங்க அப்படின்னா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டா நீங்க இங்கிலீஷ்ல ப்ரிஃபர் பண்றதுக்கு பதிலா தமிழ்ல ப்ரிஃபர் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஏன்னா இங்கிலீஷ்ல குறள் இப்படிதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர்ல இப்படிதான் இருக்கும்.
ஓகேங்களா. பட் உங்களால அதை புரிஞ்சுக்க முடியும்னா ஓகே. ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரல் அப்படியே கொடுக்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாம தமிழே கொடுத்துருவான். வஞ்ச மனத்தான் படிற்றோல் உலகம் பூதங்கள் அப்படின்னு. ஓகே, தட் இஸ் அப்படியே டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ஓகேவா. சோ நீங்க ஃபுல் இங்கிலீஷ்ல படிச்சுட்டு போனீங்கன்னா அவன் அப்படி கொடுப்பானா நம்மளால சொல்ல முடியாது. புரியுங்களா. சோ அதனால என்னுடைய ஒரு சஜஷன் என்ன, திருக்குறளை நீங்க தமிழ்ல லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் இஸ் மச் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. ஏன்னா மதர் டங் எல்லாருக்குமே தமிழா தான் இருக்கும். பிகாஸ் நீங்க ஸ்கூல்ல தமிழ் படிக்காம இருந்துக்கலாம், ஸ்கூல்ல வேற சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கலாம். பட் இங்க அட்லீஸ்ட் பேசிக்காவது தெரிஞ்சுட்டீங்கன்னா இட் வில் பி கன்வீனியன்ட். அதுக்காக தான் சொல்றேன். எக்ஸாம்ல உங்களுக்கு ரெண்டும் இருக்கும். பட் ஆனா எக்ஸாம்ல கேட்கறவங்க டைரக்டா உங்களுக்கு திருக்குறள் அந்த இங்கிலீஷ் வெர்ஷனே கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பாத்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல உங்களுக்கு இங்கிலீஷ் வெர்ஷனை கொடுத்துருவான், அண்ட் இன்னொரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வெர்ஷனை கொடுக்காம அப்படியே டைரக்டா கொடுத்துருப்பான். ஸோ நீங்க எதுல படிக்கிறீங்கிறத நீங்க தான் கன்வீனியன்டா படிக்கணும். பட் ஐ வில் ப்ரிஃபர் ஆல்வேஸ் தமிழ். ஆக்சுவலா இங்கிலீஷ்ல படிக்கிறவங்களும் திருக்குறளை மட்டும் தமிழ்ல படிச்சா இட் வில் பி ஈஸிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். ஓகேங்களா. எஸ், திருக்குறள் அலோன் நீங்க தமிழ் ரீட் பண்ணிக்கோங்க, மீதியெல்லாம் நீங்க இங்கிலீஷ்ல ரீட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரிஞ்சுதுங்களா. ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல எல்லா கொஸ்டின்ஸுமே பைலிங்குலா தான் இருக்கும், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும். ஸோ அப்போ நீங்க எதுல வேணாலும் நீங்க படிச்சுக்கலாம். திருக்குறளை மட்டும் தமிழ படிச்சுங்க, இட் வில் பி கன்வீனியன்ட். அதுக்காக சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குறளை பார்த்தலாம். குறளை பார்த்துட்டு கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்னு பார்த்தலாம், அதுக்கப்புறம் நம்ம அடுத்து போகலாம். சரிங்களா. ரைட். ஸோ குறளை பாருங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது பல நூல்களை ஒருத்தர் படிச்சு தெரிஞ்சிருந்தாலும் அவர் அறிவில்லாதவர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பல புக்ஸை படிச்சிருக்கிறாரு, பல விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறாரு, இருந்தாலும் அவரை வந்துட்டு அறிவில்லாதவர் நம்ம சொல்றோமே அப்படின்னா ஆமா. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட ஒன்றிணைஞ்சு போறதுக்கு அவருக்கு தெரியல. புரியுங்களா. சோ உலக மக்கள் எப்படி பயணிக்கிறாங்களோ அதே மாதிரி தானே நாமளும் பயணிக்கணும். எஸ், உலக மக்கள் எந்த வழியில செயல்படுறாங்களோ அதே வழியில தான் நாமளும் செயல்படணும், இல்லையா. ரைட். சோ அப்படி உலக மக்கள் போற வழியில உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இல்லாதவங்க, தெரியாதவங்க, பல நூல்களை படிச்சு தெரிஞ்சிருந்தாலும் அறிவில்லாதவர்களாகத்தான் கருதப்படுவாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா. உலகத்தோடு ஒற்ற ஒழுகல். ஓகேங்களா. உலகத்துல இருக்கக்கூடிய மக்களோட ஒட்டி பழகக்கூடிய அந்த குணம் இல்லாதவங்க. ஓகேங்களா. பல கற்றும் அப்படின்னா பல நூல்களை கற்றவராக இருந்தாலும் கல்லார் அறிவில்லாதார், விச் மீன்ஸ் படிக்காதவர்களாகவும் அறிவில்லாதவர்களாகவும் தான் கருதப்படுவார்கள். ஓகேவா. கிளாஸ் நோட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் பிபிடிஸ் நடத்துறத ஷேர் பண்ணிடுவேன். அபார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு நம்ம இன்ஸ்டியூட்லயே மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேவா. சோ இட் இஸ் இனஃப். நீங்க அதை படிச்சீங்கனாலே கம்ப்ளீட் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உள்ள வந்து இட் இஸ் மோர் தேன் இனஃப். ஓகேவா. சோ உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ பல புக்ஸை படிச்சிருந்தாலும் ஒருத்தர் படிக்காதவராகவும் அறிவில்லாதவராகவும் தான் கருதப்படுவாங்க. எப்போ? அவர் மற்றவங்களோட ஒட்டி பழகக்கூடிய குணம் இல்லாதவங்க, விச் மீன்ஸ் எல்லாத்துக்கூடையும் கோஆபரேட் பண்ணி போகக்கூடிய குணம் இல்லாம தனிச்சே இயங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்தாங்கன்னா அவங்க என்னதான் பல புத்தகங்களை படிச்சிருந்தாலும் படிக்காதவங்களாகவும் அறிவில்லாதவங்களாகவும் தான் கருதப்படுவாங்க. ஓகேவா. குறள் அண்ட் விளக்கம் புரிஞ்சுதா? யாருக்காவது இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? குறள் அண்ட் விளக்கம் புரிஞ்சுதுங்களா? இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பேன், ஏன்னா புரிஞ்சிருச்சுன்னா நான் கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணுவேன், அதுக்காக தான் கேட்கிறேன். யாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இப்போ கொஸ்டினை டிஸ்பிளே பண்றேன். ஓகே பாருங்க, கொஸ்டின் இப்படி சிம்பிளா கொடுத்துட்டாங்க. whom does வள்ளுவர் call a fool though he is learned and scholar? அதாவது பலவற்றை கற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? அப்ப யார் ஆன்சரா இருக்கும்? உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை. ஏன்னா குறள் அதுதானே சொல்லுது, உலகத்தோட யாரு ஒத்து நடக்கலையோ, யாரு உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் கூட கோஆபரேட் பண்ணி போகலையோ அவங்க தான் பல நூல்களை கற்றவராக இருந்தாலும் அறிவில்லாதவங்களாகவும் படிக்காதவங்களாகவும் பார்க்கப்படுவாங்க. அப்போ குறள் கொடுத்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்காம எப்படி கேட்டுறாங்க, ஜஸ்ட் டைரக்டா அந்த குறளினுடைய மீனிங்ல ஒரு பார்ட்டை கொடுத்துட்டு இன்னும் மீனிங்குடைய இன்னொரு பார்ட்டை உங்களுக்கு ஆன்சரா கேட்கறாங்க. எஸ், இட் இஸ் த ஃபார்மேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ரைட். சோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், குறளை தெரிஞ்சுக்கணும், அந்த குறளினுடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, விளக்கத்தினுடைய ஒரு பார்ட்டை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை வச்சு அந்த விளக்கத்தினுடைய இன்னொரு பார்ட்டை உங்களுக்கு ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது உங்களுக்கு நான் திருக்குறள் எடுக்கும் போது எந்த திருக்குறள் இப்படி கேட்பாங்க நான் சொல்லிடுவேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் திருவள்ளுவர் எவற்றை சிறந்த செல்வம் என்று கூறுகிறார் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. புரியுங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திருவள்ளுவர் எவற்றை சிறந்த செல்வம் என்று கூறுகிறார் அப்படின்னு எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவர் கல்வி செல்வத்தையும் சிறந்த செல்வம்னு சொல்றாரு, கேள்வி செல்வத்தையும் சிறந்த செல்வம்னு சொல்றாரு. ஓகேங்களா? அவர் பல விஷயத்த சிறந்த செல்வம் சிறந்த செல்வம் எடுத்துக்கிட்டார். அப்போ அது அப்படி பொதுவா கேட்டா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும்.
அதனால அப்படி பொதுவான இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்காம இந்த மாதிரியான கான்செப்ட் பலவற்றை கற்றும் அறிவில்லாதவர் யாருங்கிறது திருக்குறள் 1330 குறள் இது ஒண்ணுதான் இப்படி சொல்லியிருக்கும். அதனாலதான் இதை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி கேட்கிறாங்க. அப்போ உங்களுக்கு நான் கிளாஸஸ் ரெகுலர் கிளாஸஸ் நடத்தும் போது அதுல சொல்லிடுவேன், ஒவ்வொரு திருக்குறளுக்கும் கொஸ்டினுடைய ஃபார்மேட் எப்படி இருக்கும் நான் சொல்லிடுவேன். ஒவ்வொரு குறளுக்கு கீழே அதனுடைய கொஸ்டினோட ஃபார்மேட்டை நீங்க எழுதி வச்சுக்கணும். அப்படிதான் கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா அதை மீறி கேட்கறதுக்கு அவங்களுக்கும் வேற வழி இருக்காது. புரிஞ்சுதுங்களா? நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு குறளையுமே அதே பேசிஸ்ல தான் நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ குறளை கொடுக்காம ஜஸ்ட் விளக்கத்தினுடைய ஒரு பார்ட்டை கொடுத்து இன்னொரு பார்ட்டை வச்சு கொஸ்டின்ங்கிறத கேட்பாங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது இந்த குறள் பாருங்க. ரைட். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இந்த குறளுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, நமக்கு துன்பம் வரும்போது நாம என்ன பண்ணணும்னா அந்த துன்பத்தை கண்டு துவண்டு போயிடக்கூடாது. நமக்கு ஏதாவது கஷ்டம் வருது அப்படின்னா அந்த கஷ்டத்தை நினைச்சு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, வருத்தம் அடையக்கூடாது. அச்சுச்சோ கஷ்டம் வந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணி உட்காரக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும், அந்த கஷ்டத்தை ஜெயிக்கணும். அந்த கஷ்டத்தை எப்படி நாம ஜெயிக்கணும்னா அந்த கஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுக்குற மாதிரி, விச் மீன்ஸ் துன்பத்துக்கே துன்பம் கொடுக்குற மாதிரி நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு துன்பத்தை கொடுத்து நாம அந்த துன்பத்தை வெல்ல வேண்டும். ஓகேங்களா? ரைட். should we collect சமச்சீர் books apart from your materials? தேவையில்லை, எல்லாமே நம்ம கண்டென்ட்லயே வந்துடும். நீங்க எதுவும் தனியா கலெக்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாமே நம்ம மெட்டீரியல்ஸ்லயே வந்துடும். ஓகேவா? ரைட். சோ இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அதாவது ஒருத்தருக்கு துன்பம் ஏற்படுது அப்படின்னா அந்த துன்பத்தை நாம் எப்படி வெல்லணும், அந்த துன்பத்துக்கே டஃப் ஃபைட் கொடுத்து, ஓகேங்களா, ஐயோ இவனுக்கு போயா கஷ்டம் கொடுத்து இவன் நமக்கே பிரச்சனை தாரானேன்னு சொல்லி அந்த துன்பம் என்ன பண்ணணும், நம்மளை விட்டுட்டு ஓடிடணுமா. அந்த அளவுக்கு எந்த துன்பம் வந்தாலும் கலங்காம சும்மா கன் மாதிரி நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த துன்பமும் நம்மளை கண்டு பயந்து ஓடிடும். சோ அதுதான் துன்பத்தையே நாம வெல்லக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றார். ஓகேங்களா? சோ அதுதான் இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். சோ இந்த இடத்துல இடும்பை அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் துன்பம். சரிங்களா? இடும்பை அப்படின்னா இது எதை குறிக்குது அப்படின்னா துன்பத்தை குறிக்குது. ஓகேவா? சோ துன்பம் நிகழும் போது நாம என்ன செய்யணும், சோர்ந்து உட்கார்ந்து கஷ்டப்படக்கூடாது. அந்த துன்பத்தை கண்டு பயப்படாம அதை எதிர்கொள்ளணும். அப்படி நம்ம எதிர்கொண்டோம் அப்படின்னா அந்த துன்பத்தை நாம என்ன பண்ணிடலாம், அந்த துன்பத்தை ஓவர்டேக் பண்ணிட்டு அந்த துன்பத்துக்கே துன்பத்தை கொடுத்து நாம முன்னேறிடலாம் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ இதுல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ரைட். பாருங்க. ஹவு டஸ் திருவள்ளுவர் கைட் அஸ் டு ஓவர்கம் ட்ரபிள்? அதாவது துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப எது ஆன்சரா இருக்கும், துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும், அப்படியே அதை ஏத்துக்கணுமா, இல்ல எதிர்த்து போராடணுமா, அவ்வளவுலாம் தேவையில்லைங்கிறாரு. துன்பத்திற்கே துன்பம் கொடுத்தல். சோ துன்பத்துக்கே துன்பம் கொடுத்தா போதும், அந்த துன்பம் என்ன பண்ணும், நம்மள விட்டுட்டு போயிடும். சோ நாம அந்த துன்பத்தை எளிமையாக வெற்றி பெறலாம். எஸ். அப்போ திருக்குறளுடைய என்ன சொல்றாங்க, அந்த மைய கருத்தை கொடுத்து அதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்கறாங்க. சோ இங்கேயும் அவங்க திருக்குறளை கொடுக்கல, ஜஸ்ட் என்ன பண்ணிடுறாங்க, அதனுடைய விளக்கத்தை பாதி கொடுத்துட்டு அதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு நான் இந்த திருக்குறள் நடத்தும் போதே, இந்த திருக்குறள் நடத்தி முடிச்ச உடனேயே கீழே என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அதுக்கான கொஸ்டின் ஃபார்மேட்டை சொல்லிடுவேன். கொஸ்டின் ஃபார்மேட் அப்படிதான் அதுல வரும், அதை மிஞ்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. புரிஞ்சுதுங்களா? ரைட். எஸ். 60 அதிகாரம், அதாவது ஒரு அதிகாரத்தை நம்ம ஃபுல்லா படிக்க போறது இல்லை. எந்த ஒரு அதிகாரத்தையுமே நம்ம 10 குறளை படிக்க போறது இல்லை. கல்விங்கிற ஒரு அதிகாரம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு 2 குறளோ 3 குறளோ நம்ம சமச்சீர் புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம படிக்க போறோம். புரிஞ்சுதுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 600 குறள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கும் கம்மியா தான் நம்ம படிக்க போறோம். 60 அதிகாரம். ஓகேங்களா? அதிகாரத்துக்கு 2 குறளோ 3 குறளோ தான் நம்ம படிக்க போறோம். ஓகேவா? அப்ப 600 குறள்ங்கிறதே அதிகம். சோ 400 குறள் கிட்டத்தட்ட தான் நம்ம படிக்க போறோம். சோ டோன்ட் வரி அபௌட் தட், இட் வில் பி ஈஸி. உங்களை நான் படிக்க வச்சிருவேன். சோ டோன்ட் வரி அபௌட் தட். ஓகேவா? ரெகுலர் கிளாஸ் வந்தோடனே படிக்க வச்சிருவேன் உங்களை எப்படியும் நான். சரியா? சோ டோன்ட் வரி அபௌட் தட். ஓகே. அடுத்த குறள் பாருங்க. கொடை அலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி. கொடை அலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி. அதாவது ஒரு அரசருக்கு எது ஒளி போன்றவை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஒரு அரசருக்கு பிரைட்னஸ் கொடுக்கக்கூடிய, ஒரு அரசருக்கு ஒளியை கொடுக்கக்கூடியது, விளக்கு போன்று இருக்கக்கூடியது எதெல்லாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாருன்னா கொடை. கொடை அப்படின்னா என்னது, மத்தவங்களுக்கு கொடுத்து உதவுதல். அடுத்தது அருள், சோ கருணையுடன் செயல்படுதல். செங்கோல் முறை, நீதி தவறாமல் நேர்மையாக ஆட்சி செய்தல். தளர்ந்த குடிமக்களை காத்தல், சோ கஷ்டப்படக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கு உதவுதல். அப்படிங்கிற இந்த 4ம் எந்த அரசர்கிட்ட இருக்குதோ அவர்தான் அரசர்களுக்கு எல்லாம் ஒளியாக இருப்பவர். தட் இஸ் எல்லா மன்னர்களுக்கும் விளக்காக ஒரு வழிகாட்டியாக செயல்படக்கூடியவர் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர்.
சரிங்களா? கொடையளி, செங்கோல், குடியோம்பல், நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி. இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாருக்குமே வழிகாட்டக்கூடிய மன்னராக இருக்கணும் அப்படின்னா எது நான்கும் இருக்கணும்னு வள்ளுவர் சொல்றாரு? கொடை, பிறருக்கு கொடுத்து உதவுற தன்மை இருக்கணும். அடுத்தது அருள், சரிங்களா? அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருணை இருக்கணும். அடுத்தது செங்கோல்னு சொல்லக்கூடிய நீதி தவறாத தன்மை. குடியோம்பல் அப்படின்னா கஷ்டப்படக்கூடிய தன் நாட்டு குடிமக்களை காப்பாற்றுறது. இந்த 4 குணமும் யார்கிட்ட இருக்குதோ அந்த மன்னர் தான் இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக செயல்படுவார் அப்படிங்கிறது இந்த குறளினுடைய விளக்கம். இதை எப்படி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்க. Dash these four a light of breeded kings reveal. What are the four virtues of a king according to திருவள்ளுவர்? டேஷ் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி. எப்படி கொடுத்துட்டாங்க? இது திருக்குறள். முழு திருக்குறளை கொடுத்துட்டாங்களா? இல்ல, பாதி திருக்குறளை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என வள்ளுவர் எவற்றை வேந்தனுக்கு கூறுகிறார். அப்போ இந்த 4 இடத்துல இந்த நான்கும் அப்படிங்கிறது எந்த நான்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க கொஸ்டின். ஓகேங்களா? ரைட். சோ இது கவர்மெண்ட் PDF அவங்களே பாத்தீங்கன்னா டிக் பண்ணி தான் ஆன்சர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ அதனால இங்க ஆன்சர் மார்க் இருக்கு. ஜஸ்ட் as a ஃபார்மேட் தான். ஓகேங்களா? நம்ம கிளாஸஸ்ல உங்களுக்கு நிறைய கொஸ்டின் வரும், நீங்க நிறைய யோசிக்கலாம். ஐ வில் கிவ் யூ மோர் டைம். ஓகேவா? சோ அப்ப இந்த நான்கும் என்னென்னது? கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிமக்களை காத்தல். சோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சோ அப்போ உங்களுக்கு இந்த குறள் தெரிஞ்சிருந்து இந்த குறளை பார்த்த உடனேயே உங்களுக்கு அதுக்கான விளக்கம் தெரிஞ்சிருந்துன்னா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அப்ப கொஸ்டின் ஃபார்மேட் எப்படி இருக்கு? முதல்ல குறளே கொடுக்காம ஒரு விளக்கத்தினுடைய ஒரு பார்ட், இன்னொரு பார்ட், அதை ஆன்சரா கேட்டிருந்தாங்க. இங்க திருக்குறளுடைய பாதி குறளை கொடுத்துட்டாங்க, மீதி குறளை டேஷ் போட்டு fill in the blanks மாதிரி கொடுத்துட்டு அந்த நான்கும் அந்த இது என்னென்னலாம் வரும் அப்படிங்கறத கேட்டிருந்தாங்க. சோ இது ஒன் ஆஃப் த ஃபார்மேட்ஸ். புரியுதுங்களா? அடுத்தது இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. தட் இஸ் முழு குறளையுமே கொடுத்துருவாங்க. கம்ப்ளீட் திருக்குறளை கொடுத்துட்டு ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல பெரும்பாலும் வார்த்தைக்கான அர்த்தத்தை கேட்க மாட்டாங்க, ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு இதனுடைய கருத்து என்ன, இந்த கருத்தை சொல்ற வார்த்தை என்ன, சோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? பாருங்க, சொல்லுக சொல்லை, முதல்ல இந்த குறளுடைய விளக்கத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இதுக்கான ஆன்சரை நீங்களே சூஸ் பண்ணுங்க. இங்க உங்களுக்கு ஆப்ஷன்ல நான் டிக் பண்ணல, சோ சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. அதாவது நீங்க பேசக்கூடிய சொற்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க பேசுறதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற வேர்ட்ஸ் இருக்கக்கூடாது. த பெஸ்ட் வேர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். புரியல? இப்போ ஒரு 4 பேர் நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? உங்க 4 பேருக்குல யாருடைய வேர்டு பெஸ்டா இருக்கணும்னா உங்களுடைய வேர்டு தான் பெஸ்டா இருக்கணும். சரிங்களா? ஓகேப்பா, அவன் சொன்ன வார்த்தை கரெக்டான வார்த்தை, 100ல ஒரு வார்த்தை, ஆப்டா பொருந்துற வார்த்தை, அப்படி. சரிங்களா? நீங்க சொல்லக்கூடிய சொல் எப்படி இருக்கணும்? மத்தவங்க பயன்படுத்த முடியாத மாதிரி, which means மத்தவங்க சொன்னதை விட மேலான சொல்லாக, ஓகேங்களா, மத்தவங்க சொன்னதை வெல்லும்படியான சொற்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல வெல்லும் அச்சொல்லை அப்படின்னு வள்ளுவர் எதை குறிக்கிறார்? ஆப்ஷன் டியா? எஸ், இட் இஸ் த ரைட் ஆன்சர். மற்றவர்களால் வெல்ல முடியாத சொல்லாக இருக்கணும். நீங்க பேசக்கூடிய வேர்டு மத்தவங்களை ஜெயிக்க முடியாத அளவுக்கு த பெஸ்ட் வேர்டா இருக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல வள்ளுவர் அச்சொல்லை அப்படின்னு சொல்றது எது? பிறரால் வெல்ல முடியாத உங்களுடைய சொல். சோ கொஸ்டின் இப்படியும் கேட்பாங்க. So these were the 3 methodology of asking questions in திருக்குறள். ஓகேங்களா? இந்த 3 மெத்தடாலஜில தான் திருக்குறள் கேட்பாங்க. நம்ம பாக்குற எல்லா குறளுமே, இப்ப நம்ம பார்த்த குறள் எல்லாமே சமச்சீர் புக்ல இருக்கக்கூடிய குறள்கள் தான். புரியுதுங்களா? எல்லாமே அதுக்குள்ளார இருக்கக்கூடிய குறள் தான். அதை தான் நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம். ஓகேங்களா? ரைட். சோ இப்ப திருக்குறள்ல இருந்து கொஸ்டின்ஸ் அப்படின்னா இந்த 3 விஷயத்துல இருந்து தான் கொஸ்டின்ஸ்ங்கறத கேட்பாங்க. ஓகேங்களா? ரைட். சோ ஒன்னு திருக்குறளுடைய ஒரு மீனிங்கை கொடுத்துட்டு இன்னொரு பார்ட் ஆஃப் மீனிங்கை கேட்பாங்க இல்லையா? அந்த திருக்குறளுடைய மைய கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இன்னொன்னு குறளையவே கொடுத்துட்டு அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபார்மேட். தட் இஸ் கம்ப்ளீட்டா நாம திருக்குறளை படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட், இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹிஸ்டரி ஆஃப் அதிகாரம் நேமு, எந்த பொருள், எந்த இயல், அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. எந்த பால், அதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ல வராது. தட் இஸ் ஆல் கம்பேர்ட் டு குரூப் 4க்கு போறது தான். குரூப் 4லயுமே அவங்க அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா? குரூப் 4மே உங்களுக்கு அணி தான் கேட்பாங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், சார் இது எந்த அணின்னு கேட்பாங்களா? அதெல்லாமே குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு அணியை கேட்க மாட்டாங்க. சரிங்களா? சோ அதனால யூ டோன்ட் வரி, கொஸ்டின்ஸ் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்தது இது திருக்குறளை பேஸ் பண்ண கொஸ்டின். இப்போ நம்ம பாக்குறது அதே திருக்குறள் நம்ம கல்ச்சர் அண்ட் சொசைட்டில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற பேசிஸ்லயும் நமக்கு கொஸ்டின்ஸ்ங்கிறது இருக்கும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், which one of the following is not the true attribute of திருக்குறள்? அதாவது பின்வருவனவற்றில் திருக்குறளில் இல்லாத இயல்பு எது அப்படின்னு கேட்பாங்க.
அதாவது இந்த நாளுல திருக்குறள் எந்த இயல்பு இல்ல அப்படின்னு கேட்பாங்க. எது இந்த திருக்குறளுடைய நேச்சர் இல்ல அப்படின்னு திருக்குறளை பத்தின ஜென்ரலானது அதிகாரம் பொருள் அப்படிலாம் எதுவுமே இல்லாம ஓகேங்களா முழுக்க முழுக்க திருக்குறளை பத்தின ஜென்ரலான கான்செப்ட்ஸை கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ எதெல்லாம் திருக்குறளை பத்தி இருக்கக்கூடிய நேச்சர் செக்குலர் நேச்சர். திருக்குறள்ங்கிறது மதச்சார்பற்ற நூலா இல்லையா? கரெக்ட் தானே? எந்த ஒரு மதத்துக்கும் சார்ந்த நூல் இல்ல, எல்லாருக்கும் பொதுவான ஒரு நூல். அப்ப இது திருக்குறளுடைய நேச்சர் தான். அடுத்து இரக்கம். இரக்கத்தை பத்தி நிறையவே சொல்லியிருப்பாங்க சரிங்களா? அருள் அப்படிங்கிற அதிகாரத்துல சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா? கண் அப்படிங்கிற அதிகாரத்துல சொல்லியிருப்பாரு. சோ இரக்கத்தை பத்தி நிறைய இடத்துல வள்ளுவர் பேசியிருக்காரு ஓகேங்களா? அடுத்தது இன்க்ளூசிவ் திங்கிங், அனைத்தையும் உள்ளடக்கிய சிந்தனை. கரெக்ட் தானே? எப்படி இந்த மனுஷன் இப்படி எல்லாம் யோசிச்சு எழுதுறாரு அப்படிங்கிற அளவுக்கு கம்ப்ளீட்டா நம்ம என்ன பண்ணிருப்போம், திருவள்ளுவர் என்ன பண்ணிருப்பாரு, திருக்குறளுக்குள்ளார எல்லா நாலேஜஸுமே இம்போஸ் பண்ணிருப்பாரு. மூணாவது சில மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடுவதும் அவர்களின் தனிப்பட்ட வீரத்தை பறைசாற்றுவதும். அப்படியா? கிடையாது இல்ல. எந்த ஒரு இடத்துலயுமே இந்த மன்னர் எங்கேயாவது இளங்கோ சேரர் மன்னர்களையோ சோழர் பாண்டியர்களை பத்தி ஏதாவது ஒரு இடத்துல மன்னர்களை பத்தி பேசியிருக்காரா? மீன்ஸ் மன்னர்களை பத்தி பேசியிருப்பாரு, ஆனா அந்த மன்னர்கள் யாருங்கிறத பத்தி எங்கேயுமே பேசியிருக்க மாட்டார் சரிங்களா? விச் மீன்ஸ் அரசர்கள் எப்படி செயல்படணும், அரசர்களுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பொதுவா மன்னர்களுக்கான அந்த ஆட்சியை நிர்வகிக்கக்கூடியவங்களுக்குன்னு சொல்லி பேசியிருப்பாரே தவிர எந்த ஒரு இடத்துலயுமே மன்னருடைய பேரையோ ஓகேங்களா அவங்களுடைய தனிப்பட்ட வீரத்தையோ குறிப்பிட்ட இவருக்குன்னு சொல்லி எங்கேயும் பேசியிருக்க மாட்டாங்க. அப்போ இது இட் இஸ் நாட் த நேச்சர் ஆஃப் திருக்குறள் அப்படிங்கிறனால ஆப்ஷன் டிங்கிறது நமக்கு ஆன்சர் ஆகும். புரியுதுங்களா? சோ அப்பார்ட் ஃப்ரம் குறள்களை தாண்டி இந்த மாதிரி ஜென்ரலா திருக்குறள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்க கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க ஓகேவா? ஆனா அது நமக்கு பார்த்தோன்னே நம்ம தெரிஞ்சுப்போம். அதுவும் இல்லாம நம்ம நிறைய இடங்களை நடுவுல படிக்கவும் செய்வோம் ஓகேங்களா? திருக்குறள் இப்படிதான் அப்படிங்கிற பேசிஸ்ல அதை பத்தி நம்ம படிக்கவும் செய்வோம். வித் ரிலேட் டு கல்ச்சர், கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் விருந்தோம்பலை பத்தி பேசியிருக்காங்க திருக்குறள் அப்படின்னா அந்த விருந்தோம்பலை பத்தி பார்ப்போம் ஓகேங்களா? பெண்களுடைய நிலை அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? சோ அந்த மாதிரி நம்மளுடைய கல்ச்சர் பார்ட்ல அதெல்லாம் எங்கெங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா? ரைட். அடுத்தது இது ஒரு பாயிண்டா இருக்கு பாருங்க. இந்த ஒரு கொஸ்டின் எடுத்துக்கோங்க. The saying திருக்குறள் has a balanced religious quality is because சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? அதாவது திருக்குறள் யாருக்கும் எந்த மதத்துக்கும் சார்ந்தது இல்லாம எல்லாருக்கும் பொதுவான நூல் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். People from all religions say that it belongs to them. எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் அப்படின்னு சொல்றதுக்கான காரணங்கிறாங்க. கரெக்டா? ஆமா, எல்லா மதத்தினரும் இது என்னுடைய மதத்தை சார்ந்த நூல்னு சொல்றாங்க இல்லையா? கரெக்ட். அடுத்து because people who say there is God and people who say there is no God accept it wholeheartedly. கடவுள் இருக்குன்னு சொல்றவங்களும் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, திருக்குறளை ஏத்துப்பாங்க. ஏன்னா அது முழுக்க முழுக்க சமூகத்துக்கு தேவையான மனுஷனுக்கு தேவையானதை பத்தி தான் பேசுது. சோ அதனால செகண்ட் பாயிண்ட்டும் வேல்யூ. இட் இஸ் பியாண்ட் த டைப், காஸ்ட், ரிலீஜியன், கிளாஸ் எக்ஸெட்ரா. அதாவது இனம், சாதி, சமயம், வகுப்பு இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதுங்கிறாங்க. எஸ் அப்கோர்ஸ். அடுத்தது மனித இனத்திற்கும் பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுகிறது. கரெக்ட் தானே? ஒரு மனித வாழ்வு வாழணும்னா நம்ம என்ன மாதிரியான டிசிப்ளின்ல வாழணும் அது எல்லாத்தையும் பத்தி திருக்குறள் சொல்றாங்களா? சோ அப்போ தி ஆன்சர் இஸ் ஆல் தி அபவ். இது எல்லாமும் சொல்றனாலதான் பாத்தீங்கன்னா திருக்குறள் என்னன்னு சொல்றோம், தட் இஸ் ஒரு மதச்சார்பற்ற நூல், சமய நடுநிலை பண்பு கொண்டது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ஜென்ரலா இருக்கிறது, பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்குது. சோ இப்படியும் திருக்குறள் இருந்து கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கான ஃபார்மேட்டுக்கு தான் உங்களுக்கு இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணிருக்கேன். புரியுதுங்களா? ரைட். ஸோ திஸ் இஸ் வாட். இப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு திருக்குறள் பாட்டுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய சிலபஸ் எடுத்துக்கலாம். ஒன் செகண்ட் நான் அதை எடுத்துக்கிறேன். அப்ப பாருங்க, நம்மளுடைய சிலபஸ் போது இந்த ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் பார்ட்ல இருந்து ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. திருக்குறள்ல இருந்து ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. புரியுங்களா? சோ இதுல ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் கேட்டாங்க, இதுல ஒரு 10, இதுல ஒரு 10 கேட்டாங்க, இதுல ஒரு 15. சோ இந்த மாதிரி தான் இது ரெண்டுல இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ரைட். பெரும்பாலும் இட் வில் பி ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸா இருக்காது, டைரக்ட் கொஸ்டினா இப்ப நம்ம பார்த்த மெத்தடாலஜிஸ்ல தான் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? சோ திருக்குறள் நமக்கு ரொம்ப ஈஸி. ஓகேவா? நான் கிளாஸ்ல ஒரு குறள் நடத்தும் போதே உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுவேன், அதுக்கான கொஸ்டின் ஃபார்மேட்டையும் சொல்லிடுவேன். சோ நீங்க அது ஈஸியா படிச்சுக்கலாம். கம்பேரிட்டிவ் மத்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க இங்கிலீஷ்ல படிக்கிறவங்களா இருந்தாலும் திருக்குறளை மட்டும் தமிழ்ல படிச்சுன்னா இட் வில் பி ஈஸி. உங்களுக்கு அது படிக்க கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும். அது என்னுடைய ப்ரிஃபரன்ஸ், இட்ஸ் நாட் கம்பல்சரி. என்னோட சஜஷன் அதுதான். ஓகேங்களா? ரைட். சோ ஓவராலா யூனிட் 8ல இருந்து we can expect 45 to 50 கொஸ்டின்ஸ். 45ல இருந்து 50 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிம்பிளா சொல்லணும்னா 1/4 ஆஃப் அவர் கொஸ்டின் பேப்பர் நம்ம சப்ஜெக்ட் இருந்து தான் வரும். சரிங்களா? நம்ம கொஸ்டின் பேப்பர்னுடைய 4ல ஒரு பங்கு யூனிட் 8ல இருந்தா வரும். ஓகேங்களா? could you share 600 திருக்குறள் now? நோ, அது நான் கிளாஸ், இட் இஸ் a டெமோ கிளாஸ். ஓகேங்களா? உங்களுக்கு நான் அந்த கிளாஸஸ்ல கம்ப்ளீட்டா ஒவ்வொன்றா நடத்திடுவேன். புரிஞ்சுதுங்களா? சோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதுங்களா?
ஸோ மற்றபடி உங்களுக்கு கிளாஸஸ்ல ஜாயின் பண்றதுக்கான அந்த டவுட்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா சார் உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ யூ கேன் கால் them. ஓகேங்களா? ரைட். ஸோ உங்களுக்கு மொத்தம் 2 ஆஃபர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அது என்னென்னங்கிறத சொல்லிடுறேன். தட் இஸ் ட்ராக் 300 அண்ட் ட்ராக் 1000 சொல்லிட்டு 2 கூப்பன் இருக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு புக்ஸ் மெட்டீரியல்ஸ் வேணா வெறும் லைவ் கிளாஸஸ் மட்டும் போதும் அப்படின்னா தட் இஸ் இருக்கக்கூடிய உங்களுக்கு 6000 ஃபீஸ்ல 300 உங்களுக்கு ஆஃபரோட உங்களுக்கு நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதுவே உங்களுக்கு புக்ஸோட மெட்டீரியல்ஸோட தேவை அப்படிங்கும் போது உங்களுக்கு 1000 ருபீஸ்ங்கிறது ஆஃபரா இருக்கும். புரியுதுங்களா? ரைட். ஸோ கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ மேக்சிமம் எங்கனால உங்களுக்கு எவ்வளவு இன்புட்ஸ் கொடுக்க முடியுமோ எல்லா இன்புட்ஸுமே கொடுத்துரும். சரிங்களா? அது கிளாஸ் நோட்ஸா இருக்கட்டும், டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். அந்த டெஸ்ட் சீரியஸ்க்கு கம்ப்ளீட் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஏன்னா டெஸ்ட் எழுதுறது மட்டும் முக்கியம் இல்ல, டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கறதுனால கம்ப்ளீட்டா அந்த டெஸ்ட் சீரியஸ்க்கான டிஸ்கஷன்ஸை பத்தியும் நம்ம வைப்போம். அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? பிளஸ் மென்டார்ஷிப், நீங்க எந்த டவுட்ஸ்னாலும் எப்ப வேணாலும் கேட்கலாம். ஸோ வி வில் கைட் யூ அட் எனி டைம். ஓகேங்களா? ஸோ இண்டிவிஜுவலா வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். பிளஸ் என்டையர் சப்ஜெக்ட் முடிச்ச உடனே கம்ப்ளீட் டெஸ்ட் சீரியஸும் இருக்கும். அதுக்கான டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ரைட். அண்ட் யூ வில் ஃபீல் ஃப்ரீ. நீங்க ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இது பண்ணணுங்கிறது இல்ல. விச் மீன்ஸ் நீங்க எந்த டவுட்ஸ்னாலும் ஃபேக்கல்டிஸ் கிட்ட எப்பனாலும் கேட்கலாம். தே வில் கைட் யூ எனி டைம். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த மெயின்ஸ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய பேர் டவுட்ஸ் கேட்கறீங்க இல்லையா? மெயின்ஸ் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ரைட் திஸ் திருக்குறள் எய்தர் இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல அந்த கொஸ்டின் கிட்ட கொடுத்துருவாங்க பக்கத்துலேயே. நீங்க இங்கிலீஷ்ல எழுதலாம் இல்ல தமிழ் எழுதலாம், எதுல வேணாலும். ஓகேங்களா? உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த பார்ட்டை மட்டும் நீங்க எழுதிக்கலாம். மீதி எல்லாமே நீங்க ஒரே எக்ஸாம் சூஸ் பண்ணும் போதே இங்கிலீஷ்ல தான் எழுதணுமா தமிழ்ல தான் எழுதணுமா நீங்க சூஸ் பண்ணிடுவீங்க. ஆனா இந்த கல்ச்சர் பார்ட் வரும்போது மட்டும் கொஸ்டின் பக்கத்துல அவங்க கொடுத்துருவாங்க. நீங்க இங்கிலீஷ்ல எழுதிக்கலாம், தமிழ் எழுதிக்கலாம். சோ நீங்க அதை எதை வேணாலும் எழுதிக்கலாம். அதனால தான் உங்களுக்கு இதை நான் கம்ப்ளீட்டா இதுல ப்ரிஃபர் பண்ண சொல்றேன். தமிழ்ல ப்ரிஃபர் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சொல்றேன். ஓகேங்களா? ரைட். நெகட்டிவ் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்ஸ். ஓகேங்களா? அது உங்களுக்கு ஒரு பிளஸ், மெயினான ஒரு பிளஸ் அட்வான்டேஜ். ஓகேங்களா? நெகட்டிவ் மார்க்கே கிடையாது. ஸோ அது உங்களுக்கு ஒரு மேஜரான ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா? ரைட். சோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே குரூப் 1, குரூப் 2, 2A சம்பந்தப்பட்ட சிலபஸ் டாபிக்ஸாவே பார்த்திருக்கோம். குரூப் 4க்குன்னு வரும்போது உங்களுக்கு தமிழ் ஆர் இங்கிலீஷ் அவங்க இன்னும் ஆக்சுவலா கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆனனால அவங்க சிலபஸ் மாத்துறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. பட் ஒருவேளை மாத்தலைன்னா தமிழ் இருக்கும். அதுல நமக்கு இந்த திருக்குறள் அண்ட் லிட்ரேச்சர் பார்ட் அதுலயும் நமக்கு கவர் ஆகும். ஸோ எங்கேனாலுமே உங்களுக்கு எந்த எக்ஸாம்னாலுமே இந்த தமிழ் லிட்ரேச்சர் பார்ட் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ரைட். ஸோ Did you all understand? இன்னைக்கு கிளாஸஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா யாருக்காவது? Have you all understand? ஸோ கிளாஸஸ்ல ஜாயின் பண்றவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ சார் பேசுவாங்க. ஸோ யூ கேன் ஜாயின் தட். ஓகேவா? ஸோ ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேவா? உங்களுடைய சர்க்கம்ஸ்டன்சஸ் வேற மாதிரி இருக்கும். எல்லா நாளும் உங்களுக்கு ஆஃப்லைன்ல போய் உட்காந்து படிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்லைன் கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல நீங்க நல்லா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப்லைன்ல கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். சரிங்களா? ரைட். ஸோ ஆன்லைன்ல டெடிகேஷனோட இருங்க. கண்டிப்பா நீங்க ஆஃப்லைன்ல சக்சஸ் என்ஜாய் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஓகேவா? ஸோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு 100% எஃபர்ட்டை போட்டு உங்களுக்கு கண்டிப்பா படிக்க வச்சிருக்கோம். ஓகேவா? ரைட். ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் தட். கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். ஸோ ஹேவ் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுங்களா? டு யூ ஹேவ் எனி அதர் டவுட்ஸ்? இனி நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல ஹிஸ்டரி பார்ப்போம், சைமல்டேனியஸா திருக்குறளையும் பார்ப்போம். சரிங்களா? எல்லாமே நம்ம பார்த்துட்டே வருவோம். கம்ப்ளீட்டா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நோட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளாஸ் நோட்ஸ் பிளஸ் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ், இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல்ஸ், இது ரெண்டையுமே நீங்க ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு நம்ம இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல்ஸ்லேயே கவர் ஆயிடும். ஓகேங்களா? ரைட். அகைன் நாளைக்கு உங்களுக்கு மறுபடியும் டெமோ கிளாஸஸ் இருக்கு ரிகார்டிங் ஹிஸ்டரி. ஓகேங்களா? ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸோட டெமோ கிளாஸஸ்லாம் அப்கமிங் இருந்துட்டே இருக்கும். ஓகேவா? ரைட். Do you have any doubts? ஜாயின் பண்றவங்க யூ கேன் கால் டு திஸ் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மேக் நோட் ஆஃப் திஸ் நம்பர். இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் டீடைல்ஸ் அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த நம்பர் சாருக்கு கால் பண்ணி இந்த நம்பர்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க. சார் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே இதில் சொல்லுவார். ஓகேங்களா? ரைட். கிளாஸ் ஜாயின் பண்றது, பேமெண்ட் டீடைல்ஸ், மெட்டீரியல்ஸ், இது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா மேம் அண்ட் சார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. Okay, so shall we wind up? Class முடிச்சுக்கலாமா? So thank you so much. So regular classes join பண்ணுங்க. Really it will be helpful. சரிங்களா? So thank you so much. We will meet in regular classes, right? Thank you all. Bye. Take care.